இன்னைக்கு நம்ம நிறைய நமக்கு என்ன போதிச்சுட்டாங்கன்னா கிறிஸ்தவத்துல, உன் பக்தி பத்தல, உன் வைராக்கியம் பத்தல, உன்னுடைய கமிட்மெண்ட் பத்தல. கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம்? இது பத்தல, அது பத்தல, அது பத்தல. என்னைக்காவது நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாங்களா? பத்தல 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 இதேதான் வரும் எப்ப பார்த்தாலும். சோ இந்த பக்தி வைராக்கியம் என்னன்னா, சர்ச்சில் எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு பக்திமான் சக்திமான் நீங்க. பரிசேயர் சதுசேயர் எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே மூணு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமான், நான் அப்பல் கட்டுறவன், என்கிட்ட ஒரு காரியம் கிடையாது. சோ இயேசு என்ன சொல்லிட்டாரு? எப்ப அவன் நீதிமான் தான். ஏன்னா அவன் எல்லா யூதர்களுடைய முறைமையிலும் கரெக்டா இருப்பான். ஜுடாயிசம்ல அந்த ஜூயிஷ் லாஸ்ல சரியா இருப்பான், கரெக்டா பண்ணுவான். கையை கரெக்டா கழுவுவான், தலைய ஹேர் ஸ்டைல் கரெக்டா வச்சிருப்பான், தாடியை கரெக்டா வச்சிருப்பான், எல்லாமே கரெக்டா இருக்கும். நல்ல கரெக்டான கோஷர் மீல், யூதர்களோட சாப்பாடு கோஷர் மீல், அதுதான் சாப்பிடுவான். எல்லாத்தையும் கரெக்டா இருப்பான். ஆனா அந்த நீதியை வச்சு நீ எங்க வர முடியாதுன்றாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லாம் வர முடியாது, ஓன் நீதி அதுக்கு மேல வந்துட்டாரு. அப்படின்னா என்ன இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க யாராவது. இன்னைக்கு நிறைய பேர் ஜோம் பண்றாங்க, ஆண்டவரே அதிகமா வல்லமை கொடுங்க, அதிகமா அபிஷேகம் கொடுங்கன்றாங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ ஹேவ் ஆல் த பவர், ஆல் த அனாயிண்டிங் இன்சைட் ஆஃப் யூ. மரித்தோரை உயிரோட எழுப்புற வல்லமையே உங்களுக்குள்ளதாங்க இருக்குது. நீங்க ஜோம்லாம் பண்ண வேண்டாம், ஆண்டவரே நான் மரித்தோரை உயிரோட எழுப்பணும். யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரே ஃபார் தட். நான் ஒன்னே ஒன்று தான் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே எனக்குள்ள என்ன இருக்குன்றத, எனக்குள்ள எவ்வளவு உள்ள போட்டிருக்கீங்கன்றத எனக்கு புரியணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எவ்வளவு நல்லவர்ன்றது எனக்கு புரியணும். நீங்க எவ்வளவு அன்பானவர்ன்றது எனக்கு புரியணும். நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்றது எனக்கு புரியணும். இதுக்குதான் நம்ம ஜெபம் செய்ய வேண்டியதா இருக்குது. இதுக்குதான் நம்ம வேதத்தை படிக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் பேதுரு தெளிவா சொல்றேன், என் பக்தியும் இல்ல, என் சக்தியும் இல்ல. இட் இஸ் நாட் மை ஹோலினஸ் ஆர் காட்லினஸ் ஆர் நாட் மை பவர், இட் இஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 11-12. Acts of the Apostles chapter 3 verses 11 and 12. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆமென். சோ இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இல்ல, வெரி நோன் பேசேஜ் ஃப்ரம் த பைபிள். இத முழுசா நம்ம படிக்க வேண்டாம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்பொழுது அந்த அலங்கார வாசல், இந்த கேட் ஆஃப் தி பியூட்டிஃபுல்ல ஒரு சப்பானி இருக்கான். அவன் தன்னுடைய தாயின் வயிற்றில இருந்தே நடக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கான். ஹீஸ் பீங் கிரிப்பிள்டு ரைட் ஃப்ரம் ஹிஸ் மதர்ஸ் வூம். ஸோ அவன் பாத்தீங்கன்னா டெய்லி அங்க கொண்டு வந்து அவனை வச்சிருவாங்க. அவனோட வேலையை அங்க வரவங்கட்டெல்லாம் காசு வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். லிட்டரலி ஹி வாஸ் பெக்கிங் ஃபார் ஆர்ம்ஸ் எவ்ரிடே. இதுதான் அவன் பண்ணிட்டு இருந்தான் டெய்லி. ஸோ பேதுரு யோவான் அங்க வரும்பொழுது பேதுரு யோவானே அவன் நோக்கி உத்து பாக்குறான். பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. ஹி லுக்ட் அட் தம் இன்டென்ட்லி சப்போசிங் டு ரிசீவ் எனிதிங் ஃப்ரம் தம். அவர்களை ரொம்ப கவனித்து பார்க்கலாம், ஏதாவது கிடைக்குமான்ட்டு. அப்ப பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் என்ன இருக்குதோ நான் கொடுக்குறேன், வெள்ளியும் பொண்ணு இல்லை என்கிட்ட, ஆனா என்கிட்ட அதோட சுப்பீரியரா ஒண்ணு இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன பண்ணு, எழுமுன்னு சொல்லி அவனை எழுப்பி விடுறாரு. உடனே அவன் கால்கள் பலப்பட்டது. அவன் எழும்பி குதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்தான். he leaped and praised God, jumped and leaped and praised God. இதுதான் அந்த கதை. சோ என்ன நடக்குதுன்னா, அவன் சுகமான பிறகு அவன் பேதுரு யோவானோட சேர்ந்து எங்க வரான், தேவாலயத்துக்குள்ள வரான். அங்க இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவன் டெய்லி இங்க உட்காந்து எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையில தானே இருந்தான், நடக்க முடியாத ஒரு நிலைமையில தானே இருந்தான். இவன் என்ன இன்னைக்கு குதிச்சு ஆடி ஓடிக்கிட்டு இருக்கிறான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சிக்னிபிகண்ட் மிரக்கல் நடக்குது. ஆமேன். ஒரு சாதாரண மிரக்கல் இல்ல, ஒரு பயங்கரமான, ஒரு அசாதாரணமான, யாருமே மறுக்க முடியாத ஒரு அற்புதம் அங்க நடந்துருச்சு. நோபடி கேன் டினை வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஆமேன். சோ எல்லாரும் சேர்ந்து வராங்க. சேர்ந்து யூஸ்வலா இந்த அற்புதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லாரும் அந்த தேவ மனுஷனை பார்த்துட்டே இருப்பாங்க. தேவ மனுஷன் பாருங்க எவ்வளவு வல்லமையான தேவ மனுஷன், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பிரைஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் அவர்கிட்ட தான் ஓடி வருவாங்க. ஐயா எங்களுக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, எங்க தலையில கொஞ்சம் கை வைங்க ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஐயா, நீங்க ஜோம் பண்ண ஆண்டவர் கேட்பாரு ஐயா, நீங்க வல்லமுள்ள தேவன் மனுஷன் ஐயா, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் ஐயா, உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு ஐயா. யூஸ்வலா இப்படிதான் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கு. கரெக்டா? நம்ம கேள்விப்படுறோம்ல, ஒரு வல்லமையான தேவ மனுஷன் வராருன்னு நம்ம கிளம்பி போறோம். கிளம்பி போய் என்ன பண்றோம், மீட்டிங் அட்டன் பண்றோம். தப்பு கிடையாது, சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நத்திங் ராங் இன் டூயிங் தட். நானும் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போவேன். போய் அங்க இருந்து என்ன நான் கத்துக்கலாம், வாட் கேன் ஐ லேர்ன், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு புதுசா என்ன காரியங்களை
வெளிப்படுத்துறாருன்ற ஒரு பசியோட போவேன். ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென். சோ இவங்க உடனே அவர் உத்து பாக்குறாங்க, பேதுருவை பாக்குறாங்க. பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன கான்டெக்ட்ல பாக்குறானுங்க, என்ன பார்வையில பாக்குறானுங்க. ஏன்னா பேதுருவை ஏதோ ஸ்பெஷலா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் பார்ப்பாங்க, தேவ மனிதர்களை சில பேர் எல்லாம். இவங்கெல்லாம் ஸ்பெஷலுங்க, இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் அனாயிண்டிங்க, ஸ்பெஷல் காலிங்க. அதனாலதான் இவங்க இவ்வளவு வல்லமையா இருக்கிறாங்க, இவ்வளவு அற்புதம் நடக்குது அவங்களோட ஊழியத்துல அப்படின்ற ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்படிதான் வந்து அந்த காலத்துல பேதுருவை பார்த்தாங்க. உடனே பேதுரு எப்படி பதில் சொல்றான் பாருங்க. 12 படிங்க சிஸ்டர், verse 12 படிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பேதுரு என்ன சொல்றாரு? நாட் பை அவர் ஓன் பவர் ஆர் காட்லினஸ். என்னுடைய பக்தியும் இல்ல, என்னுடைய சக்தியும் இல்ல. இதுதான் ஆண்டவர் பேசுனார். என் பக்தியும் இல்ல, என் சக்தியும் இல்ல. சொல்லுங்க, என் பக்தியும் இல்ல, என் சக்தியும் கிடையாது. ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய நமக்கு வந்து என்ன போதிச்சுட்டாங்கன்னா கிறிஸ்தவத்துல, உன் பக்தி பத்தல, உன் வைராக்கியம் பத்தல, உன்னுடைய கமிட்மெண்ட் பத்தல. கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம்? இதெல்லாம் நாங்க கேள்விப்படாததா பிரதர்? டெய்லி வாரம் கேள்விப்பட்டு நொந்து போயிட்டோம் பிரதர்ன்றீங்களா? உனக்கு உனக்கு இன்னும் டெடிகேஷன் பத்தல, உனக்கு இன்னும் டிகாஷன் பத்தல. இப்படிதான் நம்மள என்ன பண்ணுவாங்க, வாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது பத்தல, அது பத்தல, அது பத்தல. என்னைக்காவது வந்து நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாங்களா? பத்தல 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 பத்தல, இதேதான் வரும் எப்ப பார்த்தாலும். நம்மளும் வந்து என்ன பண்றோம், ரொம்ப சின்சியரான ஆள்கள் தான். நீங்க எல்லாம் ரொம்ப சின்சியரான ஆள் தான். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் போடுவீங்க போயிட்டு. கரெக்டா, இன்னும் கொஞ்சம் டெடிகேஷனா இருப்பேன், இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் டெடிகேஷனா இருப்பேன், இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் டெடிகேஷனா இருப்பேன். எஸ்பெஷலி ஜனவரி 1 வந்தோடனே எப்படி வரும், இந்த வருஷம் பாருங்க ஆண்டவரே, என்ன போல ஒரு தேவ மனுஷனை நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அப்படிதான் நம்ம இருக்கிறோம், தப்பே கிடையாதுங்க. தட் இஸ் a வெரி ரைட் ஆட்டிடியூட். ஆனா அது என்னன்னா, அதுல என்ன பிரச்சனைனா, நம்ம எப்பெல்லாம் வந்து நான் டெடிகேட்டடா இருக்கிறேன், நான் கமிட்டடா இருக்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாலுமே நம்ம சறுக்கிடுறோம். கவனிச்சிருக்கீங்களா? எப்போ நீங்க வாயத்தை இருந்து ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன் பாருங்கன்னு சொன்னாலே சறுக்கிடுறீங்க. கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலாம் அப்படி ஜோம் பண்றதே நிறுத்திட்டேன். ஏன்னா நிறைய ஜோம் பண்ணிட்டேன் அப்படி. ஆண்டவர் இப்ப பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருங்க ஆண்டவர், எப்படியாது இனிமேல் பாருங்க ஆண்டவர் அப்படின்னு ஜோம் பண்றதை நிறுத்திட்டேன். எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், எப்பெல்லாம் இப்படி ஜோம் பண்றேன்னா அடுத்தது என்ன போறேன், சறுக்க போறேன், சறுக்கு மரத்துல சறுக்கிற மாதிரி சொயின்னு சறுக்க போறேன்னு தெரிஞ்சு அதெல்லாம் நிறுத்திட்டேன். ஏன்னா ஒன் திங் ஐ ரியலைஸ், இட் இஸ் நாட் மை பவர் ஆர் நாட் மை காட்லினஸ். கேஜேவில எப்படி அழகா வருதுன்னா, நாட் மை பவர் ஆர் மை ஹோலினஸ் அப்படின்னே வருது. கேஜேவில போடுங்க அந்த வசனத்தை, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. தமிழ்ல பக்தி, என்னுடைய பக்தியும் இல்ல, என்னுடைய சக்தியும் இல்ல, என்னுடைய பவரும் இல்ல, என்னுடைய ஹோலினஸும் இல்ல. அப்போனா பேதுருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இன்றைக்கு இந்த மனுஷன் எழும்பி நடந்ததுக்கு காரணம் நான் கிடையவே கிடையாதுன்றது அவங்க நல்லா புரிஞ்சிருச்சு. ஐ தேங்க் காட், காட் டிட் திஸ் மிரக்கல் த்ரூ பீட்டர். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்த அற்புதத்தை ஆண்டவர் பேதுரு மூலமாக செய்தார். ஏன்னா பேதுருக்கு தான் நல்லா தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு. கரெக்டா இல்லையாங்க? ஒன்லி பேதுரு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஹி வாஸ். ஸோ பேதுரு வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆறான். சரி, பேதுரோட நீங்க லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஆளு, நம்மள மாதிரியான ஆள் தான். எனக்கு எப்பவுமே பேதுரு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளாவே இருப்பான். பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி இந்த சைன் கர்வ்லாம் பாத்திருக்கீங்களா? டாப்ல இருப்பான், அப்புறம் கீழே வருவோம். நம்மளும் அப்படிதான் இருப்போம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சம் ஜாஸ்தி இருப்போம், அப்புறம் கீழே வருவோம், அப்புறம் ஜாஸ்தி இருப்போம், கீழே வருவோம். இப்போ ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் ஜாஸ்தி போவீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில, அப்புறம் ஸ்வங்கி நாளைக்கு கீழே வந்துருவீங்க, அப்புறம் திருப்பி ஸ்வங்கின்னு மேல போவீங்க, அப்புறம் ஸ்வங்கின்னு கீழே வருவீங்க. சோ பேதுரு நம்மள மாதிரி தாங்க. சொல்லுங்க, பேதுரு என்ன மாதிரிதான். அதனால உங்களுக்கும் நம்பிக்கை உண்டு. பேதுருவே ஆண்டவர் யூஸ் எடுத்து பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா உங்களை எங்கேயும் பெரிய ஆள் ஆகிடுவோம்னு அர்த்தம். அதுதான் அதுக்காக தான் பேதுருக்கு அதெல்லாம் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ இந்த பேதுரு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க வாங்க, பேதுருவே எழுதுறாரு. 1 பேதுரு அவரோட புக்ல எழுதுறாரு பாருங்க. 1 Peter 2:23. 1 பேதுரு 2:23 படிங்க சிஸ்டர். அவர் பயம்
ஃபர்ஸ்ட் பீட்டர் 2. ஓகே. அவர் சார் வையப்படும் இல்ல இல்ல 1:23 சிஸ்டர், சாரி. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ம் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய ம் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கும் அழிவில்லாத ஜீவனுள்ள வித்தினாலே ஜனப்பிக்கப்பட்டிருக்கீங்க. For you have been born again, not of corruptible seed, but of incorruptible seed, that is the word of God, which lives and abides forever. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஆமென். The word of God lives, abides forever. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, என்றென்றைக்கும் நிலைத்துள்ளதா இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையினாலதான் நீங்க என்ன இருக்கீங்களாங்க? இப்போ மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. ஹalleluya. See, இந்த வேர்டு வந்து இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் எழுதியிருக்காரு பேதுரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு இவரு. ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். சோ நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகுது? நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். we are becoming a new creation. ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறோம். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயிருச்சு. 2 கொரிந்தியர் 5:17 பவுல் இதை எழுதுறாரு. therefore now you are a new creation, all things have passed away, everything have become new. ஆமென். சோ ஒரு புது சிருஷ்டியா மாறுறீங்க. அந்த புது சிருஷ்டி எல்லா கிரியேஷனுக்கும் ஒரு சீடு வேணும். கரெக்டா? எவ்ரி கிரியேஷன் நீட்ஸ் a seed. இப்போ நீங்க வந்து ஒரு மரத்தை நீங்க நட்டு வைக்கிறீங்கன்னா, அந்த மரத்தை நீங்க வந்து வளர செய்வதற்கு, அந்த மரத்தை வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு விதையை போடணும். அந்த விதை வந்து விதைக்கப்பட்டால் தான் அந்த மரம் வந்து உருவாகும். கவனிச்சிருக்கீங்களா? விதை இல்லாமல் மரம் என்ன ஆகாது? உருவாகவே ஆகாது. சோ இப்போ உங்களுடைய புது கிரியேஷன், நியூ கிரியேஷன் இருக்குல்ல, புது சிருஷ்டி இருக்குல்ல, இதை உருவாக்குறதுக்கும் ஆண்டவர் ஒரு விதையை போட்டாராம். எத்தனை பேர் புரியுது? இந்த நியூ கிரியேஷன் ஒரு சீட்ல தான் வருது. இப்போ இந்த மரத்தை வளர வைக்கிற சீட், இப்போ ஒரு மேங்கோ ட்ரீ, ஒரு மாமரத்தை வளர வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாங்கொட்டை போடுறீங்களா? அந்த மாங்கொட்டை வந்து இட் இஸ் நாட் அன் இம்பெரிஷபிள் ட்ரீ. அது வந்து அழிவில்லாத இது கிடையாது, விதை கிடையாது. கரெக்டா? அந்த மாங்கொட்டை அழிவு கூட போயிடலாம். சில நேரம் நீங்க போட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊத்திக்கிட்டே இருப்பீங்க, ஆனா மரம் வளரவே வளராது. கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அது நீங்களும் என்னடா நல்லா தானே இருந்துச்சு, கொட்டை போட்டோமே வளரலன்னா அந்த 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 மாங்கொட்டை என்ன ஆயிடுச்சு? இப்போ அழுகி போயிடுச்சு, அழிந்து போயிடுச்சு. அதனால அதை வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணல? ஒரு மாமரத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. So there is a possibility that every seed in the natural can decay and contaminate. அதாவது நம்ம காண்கிற உலகத்துல இருக்கிற எல்லா வித்துக்களும் என்ன ஆயிடலாம்? அழிந்து போயிடலாம். ஆனா அழிந்து போகாத ஒரு வித்து இருக்குன்னு பேதுரு எழுதுறாரு. அதுதான் சொல்றாரு, எப்பா நீ வந்து ஃபர்ஸ்ட் நீ இந்த உலகத்துல எப்படி நம்ம பறக்குறோங்க? இந்த உலகத்துல நம்ம எப்படி பறக்குறோம்? ஒரு விதையின் மூலமாக தான் பறக்குறோம்ல. ஒரு ஆணுடைய விதையின் மூலமாக தான் பிறக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பர்த். ஒரு பிசிக்கல் பர்த் நம்மளுக்கு நடக்குது. அந்த ஆணோட விதையே கூட அழிந்து போகிற ஒரு விதை தான். புரியுதுங்களா இல்லையா? அந்த மேல்ல இருக்கிற சீடே வந்து இட் இஸ் நாட் இன்கரப்டபிள் சீட், இட் இஸ் கரப்டபிள் சீட். அது அழிந்து போயிடும். அதாவது நிறைய பேருக்கு என்னது, இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வருது. ஏன்னா அந்த சீடு வந்து என்ன பண்ண மாட்டேங்குது? ஒரு சைல்டை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. சோ பேதுரு சொல்றாரு, எப்பா நீ முதல்ல பிறந்த பாத்தியா ஒரு சீடு, அது வந்து அழிந்து போற சீடு. அந்த சீடு மாதிரி நீ இப்ப திரும்ப பறக்கலப்பான்றார். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அழிந்து போற சீட்ல பிறந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம மனசுல எப்பவுமே என்னங்க தோணிக்கிட்டே இருக்குது? ஒன்னும் உருப்படாத வாழ்க்கையில சீக்கிரம் நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? போய் சேர்ந்துருவோம். நிறைய பேர் 40 வயசு ஆயிடுச்சுனாலே என்ன ஆயிடுறாங்க? ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? 40 வயசு மேல தாண்டிச்சுன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னென்ன சேவிங்ஸ் வச்சிருக்கோம், என்னென்ன வச்சிருக்கோம். நத்திங் ராங் இன் டூயிங் சேவிங்ஸ் என்றால், சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஆனா எதுக்காக பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். ஹalleluya. 60 வயசு ரிட்டையர் ஆகணும். 60 வயசு ரிட்டையர் என்ன பண்ண போறோம்? நான் பைபிள்ல வந்து திரும்ப திரும்ப படிச்சு பார்த்திருக்கேன். நிறைய தடவை படிச்சு பார்த்தா ரிட்டையர்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை பைபிள்ல காணும். கவனிச்சிருக்கீங்களா? அண்ட் ஏப்ரஹாம் ரிட்டையர்டு. என்னங்க, ஏப்ரஹாம் went to be with the Lord ன்னு இருக்குது. அது விட்டு and மோசஸ் ரிட்டையர்டு. மோசஸ் எப்படி ரிட்டையர் ஆனாரு? 120 வயசுல ரிட்டையர். டைரக்ட் எங்க ரிட்டையர்மெண்ட்? டேரக்டா ஆண்டவுட் போயிட்டாரு. ரிட்டையர் ஆகி ஒரு 10 வருஷம் படுத்து கிடந்தாரு. யோசேப்பு வந்து யோசா வந்து என்ன பண்ணாரு? இவரை போற இடத்துல எல்லாம் கட்டில தூக்கிட்டு போயிட்டு, இவர் தாங்க இங்க இதுக்கு முன்னாடி இந்த லீடருங்க, இப்ப கொஞ்சம் படுத்து படுக்கையா இருக்காருங்க, அதனால இவரை நாங்க போற இடத்துல தூக்கிட்டு போவோம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலனா இந்த சீனியர் லீடர் வந்து கொஞ்சம் வயசாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி வீல் சேர்ல போயிருவாரு.
கவனிச்சிருக்கீங்களா? சீனியர் லீடர்ஸ்லாம் 80-90 வயசுலாம் ஆச்சுன்னா வீல் சேர் போனா அடுத்த பையன் என்ன ஆகிடுவாங்க, சிஎம் ஆக்கிடுவாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துருவாரு. எப்படி வருவாரு? வீல் சேர்லயே வருவார். கவனிச்சிருக்கீங்க, பாத்திருக்கீங்களா? பேர்லாம் சொல்ல விரும்பல, சரிங்களா? வீல் சேர்லயே வருவார். பையன் வந்து அமைச்சரா இருப்பாரு, இவர் வீல் சேர்லயே வந்து உட்காந்துட்டு பேச முடியலன்னா கூட ஏதாவது கஷ்டப்பட்டு பேசுவாரு. ஆனா அவர் உட்கார வச்சிருப்பாங்க, தலைவர் இவர் தான் தலைவர், இவர் தான் தலைவர், இவர் தான் தலைவர். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு வைக்கவே இல்லை பாருங்க. ஆண்டவருடைய பிளான்ல ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதாம். ஹல்லேலூயா. சோ நீங்க ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்கவே கூடாது. ஆனா ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம ஏன் யோசிக்கிறோம்னா, அழிவுள்ள வித்துனால நம்ம பிறந்ததுனால ரிட்டையர்மெண்ட்ன்ற தாட் நமக்குள்ள வந்துருது. உலகத்தோட நம்ம கலக்கிறோம் பாத்தீங்களா? உலகமே வந்து என்னது என்னது எதுல மாட்டிட்டு இருக்கு? அஹ் இந்த கார்னல் மைண்ட் செட்ல மாட்டுது, மாம்சீக சிந்தைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறதுனால அது வந்து ரிட்டையர்மெண்ட் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும். 60 வயசுல ரிட்டையர் ஆகும், 65 வயசுல ரிட்டையர் ஆகும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா பேதுரு சொல்றாரு, எப்பா நீ எந்த வித்தினால் இப்ப ஜனப்பிக்கப்பட்டிருக்கிற, மறுபடியும் அதான் சொல்றாரு, யுவர் born again, மறுபடியும் ஜனப்பிக்கப்பட்டிருக்கு. எதனால? அழிவில்லாத வித்து, அது தேவனுடைய வசனம். ஆமென். the incorruptible seed which is the word of God. அது எப்படிப்பட்ட வித்தா? என்றென்றைக்கும் ஜீவிக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். lives and abides forever. so word of God ஓட எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குதா word of Godக்கு? lives and abides forever என்ன அர்த்தம்? எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அதுக்கு ஷெல்ஃப் லைஃப்னு ஒண்ணு கிடையாது. அது என்றென்றைக்கும் இருக்குமா. சோ ஆண்டவர் உங்க உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை பேசினார்னா அது என்றென்றைக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணுவாங்க? வேலை செய்யணும் அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராமிஸ்க்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதான். அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா தெரியாதா? ஆபிரகாமுக்கு கொடுத்த ப்ராமிஸ இன்னைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு. இன்னைக்கு ஏப்ரஹாம்ன்ற பேரு பைபிள்ல மட்டும் இல்ல, எல்லா கிறிஸ்டியன் ஃபேமிலிலையும் ஒரு ஏப்ரஹாம் இருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? என்னங்க கவனிச்சிருக்கீங்களா? இல்ல, ஏப்ரஹாம்ன்ற பேரு எல்லா ஃபேமிலிலையும் ஒருத்தன் வச்சிருப்பான். பாத்திருக்கீங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஆபிரஹாமின் பிள்ளைகள்னு எழுதுறாரு கலாத்தியர் 3. விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் யாரோட பிள்ளைகளாம்? ஆபிரஹாமின் பிள்ளைகள். ஆமென். சோ ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு, அது என்றென்றைக்கு நிற்கும். சோ உங்களுக்கு இது வரைக்கும் ஆண்டவர் என்னெல்லாம் பேசியிருக்காரோ, என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரோ, சரி நீங்க சொல்லலாம், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு பிரதர், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு பிரதர், 70 வயசு ஆயிடுச்சு பிரதர். சில பேர் சொல்றாங்க எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு பிரதர்ன்றாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் போன் பண்ணிட்டு, பிரதர் என் லைஃப்ல எதுவுமே நடக்கல, நான் நினைச்சேன் சரி ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு போடல, 38 வயசு ஆயிடுச்சு. அடப்பா 38 தானே ஆயிருக்கு, அதுக்குள்ள விரட்டி ஆயா உனக்கு அப்படின்ட்டு. ஈசாக்கு 40 வயசுல கல்யாணமே பண்ணான். யோசுவா 80 வயசுலதான் 80-85 வயசுலதான் கானான் தேசத்துக்குள்ளே போறான். யோசுவாவும் காலையே போவான். ஆனா நம்ம ஆளுங்க 35-40 வயசுல எப்படி இருக்கிறானுங்க? ஒன்னா என்ன வாழ்க்கை பிரதர், ஒன்னும் நடக்கல பிரதர். கவனிச்சிருக்கீங்களா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்? என்ன பிரதர்? இது எல்லாம் வந்து இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த இந்த சிந்தையெல்லாம் இதுதான் பிசாசு போடுற சிந்தை. யோசுவாக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் எங்களை செட்டில் பண்ணுவான்னு சொல்லிட்டாரு. சோ யோசுவா சொல்றான், நான் நிச்சயமா அந்த தேசத்துல செட்டில் ஆகுவேன் அப்படின்ட்டான். பாருங்க எப்படி, இதுதான் உண்மையான பக்தி, இதுதான் உண்மையான வைராக்கியம். ஹல்லேலூயா. உண்மையான பக்தின்னு என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாமே என் வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்று நீங்க விசுவாசிக்கிறது தான் உண்மையான பக்தி, உண்மையான வைராக்கியம். ஆனா நமக்கு சொல்லி கொடுத்த பக்தி வைராக்கியம் என்னன்னா, நமக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துட்டாங்க? நான்லாம் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சபையில வளர்ந்தவன், ஒரு ட்ரெடிஷனல் சர்ச். சோ இந்த பக்தி வைராக்கியம் என்னன்னா, சர்ச்சில் எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு பக்திமான், சக்திமான் நீங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டியும் இருப்பேன். இப்ப கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி சொல்றேன், ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. சண்டே கிளாஸ் இருப்பேன், யூத் ஃபெல்லோஷிப்ல இருப்பேன், அப்புறம் கேரல்ஸ்ல இருப்பேன், இதுல இருப்பேன், அதுல இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன். எந்த பாஸ்டர் வந்தாலுமே எல்லா பாஸ்டருக்கும் கிரண் பால்னா தெரியும். நான் இருப்பேன், எங்க அம்மா ஒரு இதுல இருப்பாங்க, எங்க அப்பா ஒரு இதுல, அப்படியே பரபரன்னு இருக்கும். சனி ஞாயிறுலாம் எப்படி இருக்கும்? இந்த காலில் வெண்ணி தண்ணியை கொட்டின மாதிரி பரபரன்னு இருக்கும். சோ நமக்கு வந்து அது எப்படி இருக்கும்னா, அது செய்யும் போது எனக்குலாம் எப்படி இருக்குன்னா, நம்மள மாதிரி ஒரு பக்திமானே கிடையாது போலப்பா, எல்லாத்துலயுமே இருக்கோம்ப்பா, ஒரு ஃபேமஸான ஆளா இருக்கிறோம் நம்ம சர்ச்சில் அப்படின்ட்டு.
கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, எல்லாருக்கும் உங்க பேர் தெரிஞ்சா நல்லா இருக்குமா இல்லையா? இப்ப எல்லாரும் வந்துட்டு உங்க பேரை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குங்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்ல, பரவாயில்லையே. உங்க ஈகோ கொஞ்சம் பூஸ்டா இருக்கும்ல, உங்க ஈகோ பூஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு. நல்லா அது மாதிரி இருக்கும், பெரிய பெரிய பக்திமான். அப்ப எவனாவது ஒருத்தன் ஏதாவது சேரலன்னா அவனை பார்த்து எப்படி பாக்குது, இவன் வேஸ்ட் பா, இவனுக்கு பக்தியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கடவுள் பயம் இல்ல, எதுலயுமே வந்து கலந்துக்க மாட்டான். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லாம் வச்சாங்கன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டால் போடுவோம். அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒன்று வைப்பாங்க, அருப்பின் பண்டிகைன்ட்டு. எல்லாம் ஸ்டால்லாம் போட்டு இது பண்ணுவோம், காசு வந்து சர்ச்சுக்காக கலெக்ட் பண்ணுவோம். அப்ப நாங்க ஸ்டால் போட்டா நாங்க யூத் ஃபெலோஷிப்ல நாங்க எங்களோட இதுவே கோலே என்னன்னா, நாங்க தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுக்கணும், ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுக்கணும். அதனால 20 ரூபாய்க்கு விற்கிற வடைலாம் 50 ரூபாய்க்கு விற்போம் கொண்டு போய். வெளியில போனா 10 ரூபா தான் அந்த வடை, 50 ரூபா வலு கட்டாயமா போறவங்கலாம் பிடிச்சி வடை வாங்குன்றோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இதுதான் பக்தி நினைச்சிட்டு இருந்தேன், இதுதான் ஆண்டவருக்காக வாழ்ற வைராக்கியம் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் செய்தனே தவிர ஆண்டவர் யாரு என்பதை அறிந்து கொள்ளாமே வாழ்ந்து கொண்டிருந்தேன் பல வருஷம். ஹல்லேலூயா. எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுவேன், எல்லாமே தெரியும், ஆனா கர்த்தர் யாருன்னு அறிந்து கொள்ளவே இல்லை. இப்படிதான் வந்து யூதர்களும் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமென். யூதர்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வாங்க ஒரு வருஷம் இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனம். மேத்யூ சாப்டர் 5 verse 20. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, பரிசேயரும் வேத பாதகர் அப்படின்னு ஒரு கும்பல் இருந்துச்சு, சரிங்களா? பாரசீஸ் அண்ட் சாடியூசிஸ். அவங்க பேருக்கு அழகா வச்சிருக்கானுங்க பாருங்களா, பாரசீஸ் அண்ட் சாடியூசி. சாடியூசினா சோகமாவே இருப்பான், அதான் சாடியூசி, எப்பவுமே சோகம் மூஞ்சி தொங்கிட்டே இருப்பான். எனக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு தெரியும், எங்க சொந்தக்காரர் தான் அவரு, சரிங்களா? அவர் ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்சம் இதா இருந்தாரு, ஜாலியா இருந்தாரு. என்னது, சினிமாவுக்கு போவார், தண்ணி அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்புறம் நடுவில் ரசிக்கப்பட்டு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஊழியம் பண்ண ஆரம்பிச்சது சிரிக்கவே மாட்டாரு. உண்மையாக அவர் ஜூம் மீட்டிங் வரமாட்டாரு, அதனால பேசலாம், அவரை பத்தி பிரச்சனை இல்லை. ஊழியம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சிரிக்க மாட்டாரு அவரு, அப்படியே உம்முன்னே இருப்பாரு. அவர் வீட்டுக்கு நீங்க போனாலும் உம்முன்னே இருப்பாரு. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாரு, அவர் நல்லா தான் இருந்தாரு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரசிக்கப்பட்ட போறோம் அவரோட ஸ்மைல போயிடுச்சு அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, சிரிச்சா என்ன ஆயிருமா, பரிசுத்தம் என்ன ஆயிரும், பல்லு வழியா வெளியே போயிடும். சிரிச்சா பரிசுத்தம் எப்படி போயிடும், பல்லு வழியா வெளியே போயிடும். எப்பவுமே உம்முன்னு இருப்பாரு. அவங்க வீட்டுக்கு நாங்க கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போனா உம்முன்னே இருப்பாரு. யூஸ்வலா அவங்க வீட்டு கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்தா நீங்க எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க, ஒரு உற்சாகம் வந்துடாது. நைட்டு 12 மணிக்கு வந்து தட்டுனாங்க, வந்து கிட்டார் எல்லாம் போட்டு பாட்டு எல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா இருக்காதாங்க, நல்லா குட்டி பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனா உம்முன்னே இருப்பாங்க. நாங்க அப்ப யூத் பசங்க எல்லாம் நாங்க சொல்லுவோம், டேய் ஏன்டா இவரு வீட்டுக்கு கூட்டு வரீங்க, பாரு உம்முன்னே இருக்கிறாரு மூஞ்சி வச்சுக்கிட்டு, நைட்டு 1 மணிக்கு உம்முன்னு இருக்காரு பாரு மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படி. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ ரசிக்கப்பட்டாங்களாம், ரசிக்கப்பட்டனா சிரிக்க கூடாதாம். இது எந்த பைபிள்ல இருக்குன்னு தெரியல. ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய் இன் தி ஹோலி கோஸ்ட் தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆமென். ரோமர்ல என்ன எழுதுறாரு, ரைச்சஸ்னஸ், பீஸ், ஜாய். அந்த வசனத்தை போடு விஜய், ரோமர்ல வரும் பாருங்க. தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய ராஜ்யமா. தேவனுடைய ராஜ்யத்துல சந்தோஷன்றது ஒரு இன்றி அமையாத ஒரு காரியமா. இட் இஸ் a significant thing in the kingdom of God. சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க அர்த்தம். சந்தோஷம் எப்படிங்க காட்டுவீங்க வெளியில, வாய் மூடிட்டே சிரிப்பீங்களா, அப்படி சிரிப்பீங்களா, வாய் மூடிட்டே சந்தோஷம் எப்படி காட்டுவீங்க? சில பேர் ட்ரை பண்றாங்க வாய் மூடிட்டே சிரிக்கிறதுக்கு. சந்தோஷம் வாய் விட்டு சிரிப்பீங்க, அதுக்கு பேர் தான் சந்தோஷம், சரிங்களா? இயேசுவே என்ன சொல்றாரு, சந்தோஷம் மாறியான்றார். பவுல் என்ன சொல்றாரு, சந்தோஷம் மாறியான்றார். கடவுள் என்ன சொல்றாரு, சந்தோஷம் மாறியான்றார். ஆனா இந்த பரிசேயர் சதுசேயர் எப்படி இருப்பாங்கன்னா, எப்பவுமே மூணு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமான், நான் அப்பல் கற்றவன், என்கிட்ட ஒரு கரையும் கிடையாது. சோ இயேசு என்ன சொல்லிட்டாரு, எப்ப அவன் நீதிமான் தான். ஏன்னா அவன் எல்லா யூதர்களுடைய முறைமையிலையும் கரெக்டா இருப்பான். ஜுடாயிசம்ல அந்த ஜூயிஷ் லாஸ்ல சரியா இருப்பான், கரெக்டா பண்ணுவான், கையை கரெக்டா கழுவுவான், தலைய வந்து ஹேர் ஸ்டைல் கரெக்டா வச்சிருப்பான், தாடியை கரெக்டா வச்சிருப்பான், எல்லாமே கரெக்டா இருக்கும். நல்ல கரெக்டான கோஷர் மீல், யூதர்களோட சாப்பாடு கோஷர் மீல், அதுதான் சாப்பிடுவான், எல்லாத்தையும் கரெக்டா இருப்பான். ஆனா அந்த நீதியை வச்சு நீ எங்க வர முடியாதுன்னு. ஹலோ,
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லாம் வர முடியாது, ஓ நீதி அதுக்கு மேல வந்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்லுங்க யாராவது. அதுக்கு மேல இருக்கிற நீதினா என்ன தெரியுமா? உங்களுக்கு இயேசுவோட நீதி தேவைன்னு அர்த்தம். ஆமென். அந்த நீதிக்கு மேல ஒரு நீதினா எந்த நீதி இருக்குது? அது உங்க நீதியே கிடையாது, அது அவருடைய நீதி. அந்த நீதியை வச்சுதான் நீ உள்ள வர முடியும். அதனால இயேசுவோட டிசைபிள் குரூப்ல வந்து ஒரு பரிசேனும் கிடையாது, ஒரு சதுசேனும் கிடையாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன ஏன் ஊழியத்துக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட். ஆனா ஊழியத்துக்கு வந்து சந்தோஷம் தான் எனக்கு. நான் வந்து இது வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணல. 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணல ஃபுல் டைம் வந்து. ஆனா ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஏன் என்னை எடுத்தீங்க? அப்ப ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, எப்பா இதே சப்போஸ் நீ ஒரு ஊழியக்கார பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுன்னா, இந்த இந்த பழைய சம்பிரதாயம் பஞ்சாங்கத்தெல்லாம் எடுக்கிறதுக்கே எனக்கு நாள் ஓடி போயிடும். கரெக்டா? இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம், எல்லா கண்களை தாழ்த்தி. இந்த இந்த லாங்குவேஜை மாத்துறதுக்கே டைம் ஆகி போயிடும். என்னங்க? அடியனை ஆண்டவர் சிறு சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த இந்த லாங்குவேஜை மாத்தணும் பாருங்க. இதை மாத்துறதுக்கு ஆண்டவர் இப்போ இப்படி இப்படி போய் நான் வந்து ஒரு கர்த்தரை அறியாதவன்ட்ட பேசினா அவன் முழிப்பான், என்ன பாஷை பேசுறாரு? தமிழ் பேசுறாரா இல்ல வேற ஏதாவது பேசுறாரா? சொல்லுங்க. புரியுதா இல்லையா? அதான் சொன்ன, அதனால தான் ஒன்ன எடுத்திருக்கிறேன். ஏன்னா உனக்கு வந்து ஒரு அர்த்தத்துல ஒருத்த கூட ஊழியம் பண்ணல, அதனால தான் ஒன்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. சோ உங்களையா ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா உங்க பிளட் லைன்ல யாரும் அப்படி கிடையாது, அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படியே யாரா இருந்தாலும் ஆண்டவர் பிளட்டை மாத்திடுவார், பயப்படாதீங்க. சரிங்களா? புது பிளட் கொடுத்துருவாரு, அவரோட பிளட்டை கொடுத்துருவாரு. ஆமென். சோ பேதுரு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றான், என்னோட பக்தியும் இல்ல, என்னோட சக்தியும் இல்ல. அப்படின்னா என்னது? யூ நீட் a righteousness which is far above the righteousness of the Pharisees. சதுசேயர் பரிசேயருக்கு மேல ஒரு ரைச்சஸ்னஸ் தேவை. அந்த ரைச்சஸ்னஸ் எங்க இருந்து வருமா? இயேசுவின் இடத்துல இருந்து மட்டும்தான் வரும். சோ இப்போ இந்த இந்த பக்தியாரு வைராக்கியமாறு அப்படின்றது வந்து இந்த போதனை எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா மதத்துல இருந்து மட்டும்தான் வருது, வேதத்துல இருந்து இது வரல. வேதத்துல சொல்ற பக்தி வேற, மதத்துல இருந்து வர பக்தி வேற. எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்துல சொல்ற பக்தி வேற, மதத்துல சொல்ற பக்தி வேற. மதத்துல சொல்ற பக்தினா என்ன தெரியுமா? சனி நேரம் ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணு, சர்ச்சில் கடை, சர்ச்சை பெருக்கி கூட்டி மாப் போட்டு சேரெல்லாம் போட்டு அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணும், நிறைய பண்ணிருக்கேன் பிரதன்றீங்களா? இதெல்லாம் பண்ணாதான் நீ பக்திமான் அப்படின்வாங்க. ஆனா இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, ஏன்னா நானும் இதெல்லாம் பண்ணுவேன். ஆனா அதனால ஆண்டவர் உங்களை நீதிமானாக மாற்றவில்லை, அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ அதனால உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த சர்ச்சில் வந்து, நான் வளர்ந்து வந்த சர்ச்சில் வந்து இந்த கோயில் புள்ள அப்படின்வாங்க, ஒரு போஸ்ட் இருக்கும். கோயில் புள்ளனா என்னன்னா சர்ச்சில் இருப்பாங்க, சர்ச்சை கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணுவாங்க. அவர் தான் இன்னத்துக்கு பெரிய ஆளா இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் அவருக்கு தான் இருக்கணும். செக்ஸ்டன் வாங்க இங்கிலீஷ்ல. செக்ஸ்டன் என்னது? கோயிலே தான் இருப்பார் அவர். கரெக்டா இல்லையாங்க? பாஸ்டோட அவர் தான் நிறைய இருப்பார். அதனால ஆசீர்வதிக்கப்படல. எதனால ஆசீர்வதிக்கப்படுறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நீதினாலதான் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஆமென். சோ இப்ப பிசாசு வந்து பாருங்க, நல்லா கவனிங்க, நான் மெயின் பாயிண்ட் வரல இன்னும். பிசாசு வந்து என்ன ட்ரை பண்றான்னா, இந்த அழிவுள்ள வித்து இருக்கு பாத்தீங்களா, சரி அழிவில்லாத வித்து இருக்கு பாத்தீங்களா, இன்கரப்டபிள் சீட். 1 பேதுரு 1:23 சொல்ல, அழிவில்லாத வித்து அது ஜீவனும் எப்படி இருக்குதான், இட் லிவ்ஸ் அண்ட் அபைட்ஸ் ஃபார் எவர். அது ஜீவன் உள்ளதமா இருக்குது, என்றென்றைக்கும் நிற்கிறதா இருக்குல்ல. இதை வந்து உங்ககிட்ட இருந்து திருடி போடணும், இதுதான் அவனோட போக்கஸ். எத்தனை பேருக்கு புரியுது? இதை வந்து உங்ககிட்ட இருந்து திருடணும். இந்த வசனம் படிப்போம், லூக்கா 22:31-32. Luke 22:31-32 sister. Luke 22. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நல்லா கவனிங்க. The enemy is not after your health. The enemy is not after your wealth. The enemy is not after your family. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கு தேவை உங்களுடைய சுகமோ, பிசாசுக்கு தேவை உங்களுடைய பணமோ, பிசாசுக்கு தேவை உங்களுடைய ஃபேமிலியோ கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பிசாசு என் பணத்தை அட்டாக் பண்றான் பிரதர்,
யோபா அட்டாக் பண்ண மாதிரி என்னை அட்டாக் பண்றான் பிரதர். பிசாசு வந்து என்னுடைய ஹெல்த் அட்டாக் பண்றான் பிரதர். எனக்கு வந்து பலவீனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் பிரதர். பிசாசு வந்து என் ஃபேமிலி அட்டாக் பண்றான் பிரதர். என் குடும்பத்துல எப்பொழுதும் என்ன கொண்டு வரான்? பிரச்சனையை கொண்டு வரான் பிரதர். சண்டையை கொண்டு வரான் பிரதர். கான்ஃபிளிக்ஸை கொண்டு வரான் பிரதர். நோ நோ நோ, he is not after any of these things. The enemy is after only one thing. அது என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம் தான். வேற எதுக்குமே அவன் வந்து வரவே இல்லை. இன்னைக்கு இங்க அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அந்த வசனத்தை போடு, 32வது வசனத்தை போடு விஜய், டிஸ்பிளேல. லூக்கா 22:32. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு உன்னை சோதிக்கணும்னு கேட்கறான், புறம்பிடணும்னு கேட்டுட்டு இருக்கான். டு சிஃப்ட் யூ லைக் எ வீட். சோ இவர் என்ன ஜெபம் பண்ணல? ஆண்டவரே பேதுரை காப்பாத்துங்க, நான் 100 ஏஞ்சல்ஸ் அனுப்புறேன், தூதர்கள் உன்னை பாளையம் இறங்கி உன்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்லாம் வந்து அவர் வசனத்தெல்லாம் ஒன்னும் சொல்லலாங்க. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? வேண்டிக் கொள்கிறேன். I pray that your faith should not fail. எப்போ faith fail ஆகும்னா, when you don't have the word of God in your heart, your faith will fail. எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய வசனம் உங்க இருதயத்தின் மத்தியில இல்லைன்னா அங்க விசுவாசம் ஒளிந்து போகும். தேவனுடைய சத்தம் உங்களுடைய இருதயத்துல கேட்கலன்னா அங்க விசுவாசம் ஒளிந்து போகும். தேவனுடைய வார்த்தையில நீங்க நிற்கலன்னா அங்க விசுவாசம் என்ன ஆகும்? ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. ஏன் இயேசு வந்து நைட் எல்லாம் போய் ஜெபம் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஜீசஸ் இஸ் த செகண்ட் மேன் ஆஃப் த ட்ரினிட்டி. திரியேக தேவத்துல 2வது நபர். ஆனா அவர் நைட் எல்லாம் ஜெபம் பண்றாராம். நான் ஜீசஸ் வந்தா ஜெபம் பண்ணி பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா யாரா கேட்டதே, நான் ஜீசஸ் டா, நான் ஏன்டா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இருப்பேன். ஆனா அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? நைட் எல்லாம் ஜெபம் பண்ணாராம். எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? நைட் எல்லாம், ஆண்டவரே நாளைக்கு இந்த பயலுக வந்து பெரிய கூட்டத்தை வச்சிருக்கானுங்க, சாப்பாடு கொண்டு வர மாட்டானுங்க, 5 அப்பம் 2 மீனோட வருவானுங்க, எப்படியாவது மல்டிப்ளை பண்ண ஆண்டவரே, மானத்தை வாங்கிறாதீங்க ஆண்டவரே. அதுக்காகவா? எங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? எதுக்காக ஜெபம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? He wants to be in a place where he is always in the word of God. ஆமென். அவர் எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்? எப்போ ஏன் ஆண்டவரோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னா, அவரு ஒரு இடத்துல இருக்க விரும்புறாரு. அது என்ன இடம்? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்ற இடத்துல அவர் இருக்கணும்னு விரும்புகிறார். தேவனுடைய சத்தம் எப்பொழுதும் அவருக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் போய் ஜெபம் பண்றாரு. கவனிச்சிருக்கீங்களா? He is praying that he will always be in that place. எந்த இடம்? தேவனுடைய சத்தம் இருக்கிற இடத்துல. ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, when there is absence of God's word, the enemy's word will come inside. தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்துல பிசாசினுடைய சத்தமும் பிசாசினுடைய வார்த்தையும் உள்ள வந்துடும். ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும், ரெண்டுமே எல்லாம் இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, தேவனுடைய வார்த்தை இல்லாதனாலதான், தேவனுடைய வார்த்தை இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? உலகத்தோட சத்தம் வந்துருது, பிசாசோட சத்தம் உள்ள வந்து. தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா இது உள்ளே வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரையிங் டு சே? புரியுதா இல்லையா? So இயேசு வந்து he made sure that he is always giving first priority to the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு முதல்ல இடம் கொடுக்கணும்னு இருக்காதான் ஓடி போயிருக்காரு மலைக்கு, போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா இங்க இருந்தா என்ன நடக்கும்? இவங்க வருவானுங்க, பேதுரு வருவான், வந்துட்டு ஆண்டவரே உங்களை சிலுவைக்கு நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் ஒரு ஐடியா கொடுப்பான். அப்படி இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் வந்துட்டு யோவான் 6 எல்லாம் வருது இல்ல, அவரை ராஜா வாக்குறதுக்காக வந்தானுங்களா? யோவான் 6 வருது. அவர் 5 அப்பம் 2 மீன் வந்து பெருக்கின உடனே வந்துட்டானுங்க எல்லாம் சேர்ந்து. எதுக்கு வந்துட்டானுங்க? யூதர்களுக்கு வரை என்னதான் ஆகணுமா? ராஜா வாக்கணும்னு வந்துட்டானுங்க. யூதர்களுக்கு ராஜான்றது நல்ல பொசிஷன் தான். மாம்சத்துல பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் பொசிஷன். சோ இயேசு வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கலன்னா என்ன பண்ணிருப்பாரு? சரி எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது, நம்மளும் ராஜா ஆயிருவோம். என்னங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறது, ராஜாவாய் 4 பேர் நம்மள பல்லாக்குல தூக்கிட்டு போட்டோம், நமக்கும் தேவைப்படுது இல்லை இதெல்லாம் அப்படின்னு ஆயிருப்போம். கரெக்டா இல்லையாங்க? எதிர்பார்ப்பு புரியுது நான் சொல்றது? அதனாலதான் இயேசு என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மீட்டிங்கை முடிச்ச உடனே கிளம்பி எங்க ஓடிடுறாரு? ஜெபம் பண்ண ஓடிடுறாரு. நல்லா நான் இயேசுவோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்னை படிச்சேன். பயங்கர வண்டர்ஃபுல்லா மினிஸ்ட்ரி நடந்திருக்கும் அன்னைக்கு. இன்னும் கூட அவர் பண்ணலாம் மினிஸ்ட்ரி, நிறைய பேர் வருவாங்க. ஆனா அவர் எங்க கிளம்பிடுவாரு? ஜெபம் பண்ண கிளம்பிடுவாரு. ஏன்னா
ஃபேம் அண்ட் பவர் வில் கேரி யூ. அதாவது யூ வில் கெட் கேரிட் அவே பை தட். அந்த பவரும் ஃபேமும் ஒரு ஒரு மோகத்தை கொடுத்துரும், ஒரு போதையை கொடுத்துரும். அந்த போதைக்குள்ள நான் மாட்டாம இருக்கா கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கிளம்புறாரு. நீங்க கேட்கலாம், அவர் இயேசு பிரதர், அவர் எப்படி மாட்டுவாரு? அவர் இயேசு தான், அவர் மனுஷனா இருந்தார். He was 100% God, 100% man, 100% divinity, 100% humanity. 100% மனுஷனாகவும் இருக்கிறாரு, 100% தேவனாகவும் இருக்கிறாரு, ரெண்டுமே இருக்கிறாரு. He is the perfect man on earth. இன்னைக்கு என்ன போட்டிருக்குன்னா, எபிரேயர்ல எப்படி எழுதுறாருன்னா, நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன். We have a mediator, the man called Jesus Christ அப்படின்னு எழுதி இருக்கிறார் எபிரேயர்ல. இன்னைக்கு அவர் சரீரத்தோட தான் எங்க இருக்கிறாராம், உன்னதத்துல வீட்டில் இருக்கிறார். அவர் இங்க இருந்து கிளம்பும் பொழுது எப்படி போனாருங்க, ஆவியில போடுங்க, சரீரத்தோட தாங்க டிரான்ஸ்லேட் ஆனாரு. Hallelujah. He didn't go in the spirit, he went with the body, a glorified body. எதற்கு? நாளைக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும்ன்றதுக்காக அவர் அந்த சரீரத்தோட போய் உட்கார்ந்திருக்கிறார். So in the second coming, you and I will have such a body like Jesus. இயேசுக்கு இருந்த அதே சரீரம் தான் நமக்கும் கொடுக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியா இல்லைங்க இயேசு இன்னைக்கு மாம்சத்தோட உட்கார்ந்திருக்காரு அங்க மேல. அதனாலதான் யோவான் எப்படி எழுதுறாரு, 1 யோவான் 4:17, அவரை போலவே இருக்கிறீங்கன்றாரு. As Jesus is, so you are. ஏன்னா he is in the body, you are in the body now. புரியுதுங்களா? சோ இயேசு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் ஹை ஃபேமுக்கு போறாரோ, எப்பெல்லாம் பாப்புலாரிட்டி க்ரோ ஆகுதோ, உடனே என்ன ஆயிடுறாரு, அந்த இடத்தோடு கிளம்பிடுறாரு. கவனிச்சிருக்கீங்களா? கிளம்பி he goes to a secluded place, ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறாரு, ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிப்பார். ஏன்னா இயேசுக்கு தெரியும், மனுஷனோட வார்த்தையை நான் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய அஃபர்மேஷனை எடுத்துக்கூடாது, மனுஷனோட வார்த்தையை வச்சு நான் வாழக்கூடாது. அது ஒரு இடத்துல இயேசுவே ரொம்ப அழகா சொல்லுவாரு. வாங்க, அது எங்க வரணும், யோவான்ல he knows what is in the heart of man அப்படின்னு வரும். யோவான் 2வது அதிகாரம் 23, 24, 25. John chapter 2 verses 23, 24, 25. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. பாருங்க, இயேசுவோட நாமம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல, எல்லாரும் அவர் பின்னாடி வராங்க. அப்போ அவர் அதுக்கு இடம் கொடுக்காமல், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு, அவர்களுடைய பாராட்டுக்கு, அவர்களுடைய பிரைசஸுக்கு இடம் கொடுக்காம அவர் என்ன சொல்றாரு, நான் தேவனுடைய வார்த்தைக்கு தான் இடம் கொடுப்பேன்னு சொல்லி அதற்கு அவர் என்ன பண்றாரு, நோ சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா இல்லைங்க? when you become highly successful, lot of people will come to you. கரெக்டா? a rich man has many friends. சாலமன் எழுதுறாரு, ஐஸ்வர்யவானுக்கு என்னவா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெரிய வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி வரும். கவனிச்சிருக்கீங்களா? பெரிய வீட்டுல இருந்தீங்கன்னா எப்படி வரும், கூட்டம் ஜாஸ்தி வரும். இதே நீங்க சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல இருக்கும்போது எவனும் வர மாட்டான் வீட்டுக்கு. என்னங்க, எத்தனை பேர் புரியுது? சிங்கிள் பெட்ரூம். நான் ஊழியத்துக்கு வந்த போஸ்ட்ல நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நான் ஊழியத்துக்கு வந்தது கரெக்டா, நீ தப்பு பண்ணிட்ட அப்படிங்கலான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இல்லை, சரி, ஊழியர் 2014 வந்து நான் 18ல ஆண்டவருடைய கிருபையினால புது கார் ஒன்று வாங்கினேன். ரொம்ப நாளா ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு புது காரை வாங்குறதுக்கு உதவி செய்தார். வாங்கினேன். அதை வாங்கின பிறகு ஒருத்தவங்க என்கிட்ட சொல்றாங்க, கிரண் ஊழியர் நல்லா பண்ற போல, கார்லாம் வாங்கிட்ட போல, இப்படியே சொன்னாங்க. ஊழியர் நல்லா பண்ற, நினைச்சா ஊழியத்துக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? என்னது இது எப்படி இருக்குன்னா, ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க போல, ஊழியர் நல்லா பண்ற, கார்லாம் வாங்கிட்ட போல. கண்டிப்பா ஊழியர் நல்லா பண்றோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பாருங்க, மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? அதுக்காக கார் வாங்கக்கூடாதுன்னு இங்க சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கார் வாங்குங்க, நல்ல காரா வாங்குங்க, நல்ல கார்ல போங்க, அப்பதான் நல்லா செய்யலாம் ஆண்டவருக்காக. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்னதுன்னா, எல்லா நன்மையும் தேவனுடைய மகிமைக்காக யூஸ் பண்றது, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. யூஸ் எவ்ரி குட் திங் தட் தி லார்ட் கிவ்ஸ் ஃபார் ஹிஸ் க்ளோரி. புரியுதுங்களா? இப்ப ஃபிளைட்ல போறீங்களா, பிசினஸ் கிளாஸ்ல போங்க. நீங்க சொல்லலாம், பிரதர் அது எப்படி பிரதர் பிசினஸ் கிளாஸ்ல போக முடியும்? பிசினஸ் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ்ல போறதுக்காக தான் செஞ்சு வச்சிருக்காங்க.
போகக்கூடாதுக்காக செஞ்சு வச்சிருப்பாங்க அதை. ஏன் பிசினஸ் கிளாஸ்ல போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய மென்டர் இருக்காரு, அவர் பிசினஸ் கிளாஸ் தான் போவார், இப்போ அமெரிக்கால தான் இருக்காரு அண்ணன். அவர் சொல்லுவார், தம்பி பிசினஸ் கிளாஸ்ல போனா நல்லா அங்க போய் இறங்கினோடனே நான் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தம்பி. ஏன்னா நல்லா படுத்துட்டு எடுத்துட்டு என்ன பண்ணலாம், நல்லா போகலாம். நான் போய் அண்ணனை பிக்கப் எல்லாம் பண்ணும்போது கேட்பேன், அண்ணன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா சென்னை ஏர்போர்ட்லாம். இல்ல தம்பி, நான் பிசினஸ் கிளாஸ்ல வந்தேன், நல்லா வாஸ் ஏபிள் டு டேக் குட் ரெஸ்ட். ஏன்னா இமிடியட்லி யூ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். இதே வந்து எக்கானமில போனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், முதல்ல வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். கரெக்டா இல்லையா? அதுக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு. எதுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு நினைக்கிறீங்க? நீங்க அனுபவிக்கணுன்றதுக்காக தான். சொல்லுங்க, நான் அனுபவிக்கிறதுக்காக செஞ்சு வச்சிருக்காரு. ஆமே. சோ நம்ம அப்படிதான் யோசிக்கணும். நான் எப்பவுமே வந்து என்னுடைய நிறைய ஊழியக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவேன், எப்பெல்லாம் நீங்க டிராவல் பண்றீங்களோ கோ பை ஃபிளைட் அப்படின்னு. நார்த் இந்தியாலாம் ஊழியத்துக்கு போனா ஃபிளைட்ல தான் போவேன். சில பேர் கேட்பாங்க, பிரதர் எப்படி பிரதர் ஃபிளைட்ல போறீங்க அப்படின்னா, எங்க கர்த்தர்ட்ட கேட்டா கொடுப்பாருங்க. நீங்க கர்த்தர்ட்ட கேட்கலனால தான் இங்க பிரச்சனை. இப்போ கர்த்தர்ட்ட கேளுங்க. நான் ஆண்டவர்ட்ட முதல்ல சொல்லிட்டேன், ஊழியத்துக்கு வரும்போது, ஆண்டவரே நார்த் இந்தியாலாம் போவேன், நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா ட்ரெயின்ல எல்லாம் போக முடியாதனால இங்க இருந்து நான் போறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். 3 நாள் நான் எப்படி போறது? ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காது, பாத்ரூம் சரியா இருக்காது. அப்புறம் நான் போய் எனக்கு யாராவது அங்க ஊழியம் செய்யணும், கையை வச்சு இயேசு நாமத்துல சுகமாருன்னு எனக்கு தான் பண்ணணும் யாராவது. நான் சொன்னேன், நீங்க எங்க வேணா கூட்டு போங்க ஆண்டவரே, நீங்க ஆப்பிரிக்கா கூட்டு போறீங்களா, நான் வரேன், நீங்க எங்க வேணா கூட்டு போங்க, ஆனா எங்க எப்படி கூட்டு போகணும், நீங்க என்ன பிளைட்ல தான் கூட்டு போகணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அது மாதிரிதான் ஆண்டவர் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு காலையில பிளைட் ஏறணும்னா 2 மணி நேரத்துல பீகார்ல இருப்பேன். இதே ட்ரெயின்ல போனா 3 நாள் ஆகும், 2 மணி நேரம். 8 மணிக்கு பிளைட் ஏறணும்னா 11 மணிக்கு பீகார்ல பிக்கப் பண்ணிப்பாங்க. உடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை துரிதமாக இந்த உலகம் எங்கும் போய் சேரணும். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க செய்யற வேலைக்கும் இது தேவைப்படுது. ஏன்னா நீங்க செய்யற வேலையும் கர்த்தர் கொடுத்த வேலை தான் உங்களுக்கு. வெறும் ஊழியம் மட்டும் கர்த்தர் கொடுத்த வேலை இல்லை. இது ஒரு தப்பான ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்குது உலகத்துல. வெறும் ஊழியம் மட்டும் தான் கர்த்தரோட அழைப்பு பிரதர், நாங்கெல்லாம் உலக பிரகாரமான வேலை செய்யறோம் பிரதர் அப்படின்னு. அப்பதான் நான் ஒருத்தர் சொன்னேன், பிரதர் இதெல்லாம் யார் பிரதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இல்ல பிரதர், ஊழியக்காரங்க தான் கர்த்தரால அழைக்கப்பட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்களா பாவிகளா, பிசாசின் பிள்ளைகளான்னு கேட்டேன். கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலையை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், நான் ஒரு போனு ஒரு லேப்டாப் யூஸ் பண்றேன், சரிங்களா? அதை வச்சுதான் ஜூம் நடத்துறேன். நீங்க ஒரு போன் வச்சிருக்கீங்க, ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க. இப்போ எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துட்டா எவன் லேப்டாப் செய்யறது, எவன் போன் செய்யறது? என்னங்க என்ன? நான் இந்த லேப்டாப் செய்யறாரு பாத்தீங்களா, இந்த லேப்டாப் செஞ்சவர் வந்து விசுவாசியான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த லேப்டாப்பை டிசைன் பண்ண ஒரு மனுஷன் இருக்காருல்ல, அவருக்கு கொடுத்த அந்த ஞானம் வந்து கர்த்தர் இடத்துல இருந்து வந்த ஞானம் தான். ஏன்னா பைபிள்ல தெளிவா போட்டு எல்லா நல்லையும் பிதாவின் இடத்துல இருந்து வருது. Every good gift comes from above. So I have a good laptop, and the man who designed this laptop got the wisdom from God only. உங்க போன் ஒரு டிசைன் பண்ண ஒரு டிசைனர் இருப்பார்ல, ஒரு அருமையான டிசைனை கொடுத்திருக்காருல்ல, அவருக்கு இந்த ஞானம் எங்க இருந்துச்சு? கர்த்தர்ட்ட தான் வந்துச்சு. சோ நீங்க நன்றி சொல்லணும், ஆண்டவரே இந்த போனோட இன்னும் நல்ல போன்லாம் வரணும் ஆண்டவரே, இதன் வழியாக உங்களுடைய சுவிசேஷம் பரவணும் உலகம் எல்லாம். Every good thing is coming from God. ஏன்னா he is a good God. He is filled with goodness. ஆமென். ஆண்டவருக்குள்ள வந்து வெறும் நன்மை மட்டும்தான் இருக்குதான், தீமையே கிடையாது. சோ இந்த பேதுரு வந்து என்ன பண்ணிடுவான், ஆண்டவர் வந்து மறுதளிக்க போறான் அப்படின்றது அந்த லூக்கால சொல்றாரு. எப்பா நீ வந்து என்ன ஆக போற, உன் விசுவாசத்துக்கான ஜோம் பண்ணிட்டேன், ஏன்னா அடுத்த சொல்லுவாரு நீ மறுதளிக்க போற, 3 தடவை மறுதளிக்க போற அப்படின்னு ஒண்ணு. பேதுரு இல்ல ஆண்டவரே அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்வான். சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஆண்டவர் வந்து என்ன ஆயிட்டாரு, உயிரோட எழும்பிட்டாரு. இப்ப அதுக்கு வரும், அதான் மெயின் மேட்டர். உயிரோட எழும்பணும்னு ஆண்டவர் சொல்லுவாரு, போய் சீஷர்களுக்கும் பேதுருக்கும் அறிவியுங்கள் அப்படின்னு. இந்த ஸ்திரீகள் போவாங்களா, மகதலேனா மரியாளும் இன்னொரு ஸ்திரீயும் போவாங்களா, போனோன்னு go and tell the disciples and Peter. பீட்டருக்கும் போய் சொல்லணும். சொல்லிட்டு கடைசி வாங்க, யோவான் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து அந்த பூட்டின் அறைக்குள்ள வருவாரு, வந்து காட்சி அளிப்பாரு, ஆவி அவர்கள் மேல ஊதுவாரு. அப்புறம் தோமா வந்து சொல்லுவான், நான் ஆண்டவரை வந்து நேரடியா பார்க்கணும், நான் ஆண்டவருடைய கையில என்னோட விரலை விட்டு பார்க்கணும். அதெல்லாம் வரும், அந்த ஸ்டோரிலாம் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு 21வது அதிகாரம் என்ன ஆகுதுன்னா, இதான் பியூட்டிஃபுல், இதான் 21 ஜான் 21 போடு விஜய். யோவான் 21 போடு, 21:2 படிங்க சிஸ்டர். சீமோன் பேதுருவும் என்னப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள
கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் 2 வேறு பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இவங்க பாருங்க, இயேசு வந்து காட்சி அளிச்சிட்டார். 20வது அதிகாரத்துல காட்சி அளிச்சு ஆவியை ஊதினார் அப்படின்லாம் வருது. 20 19 20வது அதிகாரத்துல 19 20 எல்லாம் பாத்தீங்கன்னா he breathes the Holy Spirit upon them அதெல்லாம் வருது. எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க திருப்பி எங்க போயிட்டானுங்க? மீன் பிடிக்க போயிட்டானுங்க. எத்தனை பேர் போயிருக்கான்னு கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 7 பேர் போயிருக்கானுங்க. நல்லா கவனிங்க, 7 பேர் போயிருக்கான். 7 வந்து கம்ப்ளீஷனா, ஒரு கம்ப்ளீட் செட்டா போயிருக்காங்க கிளம்பி. சரிங்களா? 7 பேர் போய் மீன் பிடிச்சானுங்க. ஏற்கனவே லூக்கால 8ல நினைச்சு பாத்தீங்கன்னா 5ல ஒரு மீனும் கிடைக்கல. அதே மாதிரிதான் கிடைக்கலைங்க ஒரு மீனும். இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக மீன் பிடிக்கும் பொழுது ஒரு மீனும் அகப்படல. இன்றைக்கு இயேசுவை விட்டுட்டு போய் மீன் பிடிச்சும் ஒரு மீனும் மாட்டல. பாத்தீங்களா? இயேசு வர்றதுக்கு முன்னாடி மீன் மாட்டல, இயேசுவை விட்டுட்டு போனாங்களா மீன் மாட்டல. நைட் எல்லாம் பிடிக்கிறாங்க. அப்ப இயேசு வராரு. இயேசு வந்து கரையில நின்று படிங்க சிஸ்டர் 4th verse. விடியற் காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். படிங்க அடுத்தது 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லைன்னாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். பிள்ளைகளே, யாரை பார்த்து பிள்ளைகளேன்னு சொல்றாரு? விட்டுட்டு ஓடி போனவனை பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளே அப்படின்னாரு. நான் முதல் முறையா இந்த செய்தியை பேசி நான் எப்ப கேட்டேன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்டேன். பாஸ்டர் ஹாரிஸ், ரெவரண்ட் ஹாரிஸ் மதுரை. பாஸ்டர் ஹாரிஸ் இந்த செய்தி பேசுறாங்க. இதை எடுத்து பேசுறாங்க. என்னால உட்கார முடியல. மெசேஜ்ல என் கண்ணுல இருந்து தாரையா கண்ணீர் வருது. ஏன்னா எவன் இயேசுவை மறுதளிச்சானோ, எவன் இயேசு வேண்டான்னு திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டானோ, அவனை பார்த்து இயேசு எப்படி அழைக்கிறாரு? பிள்ளைகளேன்றார். இன்னைக்கு மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சு? யூ ஹாவ் backslidden, யூ ஹாவ் went away from God. நீ கர்த்தரை மறந்துட்ட, கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் உன்னை உழைப்பார், கர்த்தர் உன் காலை உடைப்பார். சொல்லுங்க, அது எல்லாம் பிசாசோட பொய். ஏன்னா மதத்தை வைத்தும் பிசாசு தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்காம இருக்கிறதுக்கு அவன் செய்யறான். Hallelujah. The enemy also uses religion as a tool to keep you away from the word of God. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஏதோ நடுவுல கொஞ்சம் வேலை பிஸியில பைபிள் படிக்கிறத விட்டுருப்பாங்க. கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாங்க, வேலை வந்திருக்கும், அதுன்னு விட்டுருப்பாங்க. உடனே அங்க யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிருப்பாரு, நீ பைபிள் படிக்கிறத நிறுத்திட்டாய், ஆதி அன்பிலிருந்து விலகி போனாய், நீ பிளாக் ஸ்லிடன் ஆயிட்டாய், நீ ஆண்டவர் அப்படின்னு அவன் அன்னைக்கு அவ்வளவுதான் பேக் சைடு ஆயிட்டாம. இதுமேல் படிச்சானா படிக்காட்டி என்ன? அதாவது இந்த ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு இது வரல அந்த பழமொழி. அதான் சேத்துல விழுந்தாச்சா இனிமேல் என்ன அப்படின்ற மாதிரி. கேட்டா அது போச்சு பிரதர், படிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நீ பேக் சைடுட்டாங்க, நான் பேக் சைடு ஆயிட்டேன், நான் பின்மாற்றம் அடைந்து போயிட்டேன் பிரதர். ரொம்ப வருஷம் முன்னாடி பின்மாற்றம் அடைந்துட்டேன் பிரதர். அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நான் பின்மாற்றம் அடைந்துட்டேன் பிரதர், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பிரதர், அதுல பின்மாற்றத்திலே இருக்கும் பிரதர். ஏன்னா அது பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இருக்கு. நீ பின்மாற்றத்துல இருக்கிறாயா, உன்னை கத்தர் வாந்தி பண்ணி போடுவார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாயா, உன்னை கத்தர் வாந்தி பண்ணி போடுவார். நல்லா கவனிங்க, அதுவே தப்பான ஸ்டேட்மெண்ட். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தான், மிட் ஸ்டேட் கிடையாது. நம்மளால மிட் ஸ்டேட்டை தான் வாந்தி பண்ணி போடுவான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ குளிரா இருக்கிறன்றாரு. நம்மளால நீ குளிரா இருக்கிறியா, அனல் இல்லாம உன்னை வாந்தி நீ நடுவுல இருந்தாதான் வாந்தி பண்ணி போடுவா. இவன் குளிரா தானே இருக்கிறான், இவன் அனல் இல்லாம குளிரா தானே இருக்கிறான். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இப்ப எத்தனை பேர் புரியுது? பேக் சைடுன்னா குளிருக்கு வந்துட்ட, அனல்ல இருந்து குளிருக்கு வந்துட்ட, ஒன்னும் வாந்தி பண்ண மாட்டாரியா, நடுவுல இருக்க பத்தி அவனதான் வாந்தி பண்ணுவாரு. சோ இப்படி சொன்னாலும் நிறைய பேர் விட்டுட்டாங்க. இயேசு பாருங்களேன், இவனுங்க பின்னாடியே இவனுக்கு இயேசு யாருன்னே தெரியல, மறந்துட்டானுங்க. இயேசு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திருக்காரு மேலறையில. பிள்ளைகளேன்றார். இன்னைக்கு இந்த சத்தத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தொனிக்க செய்கிறார். God is bringing this voice into your heart today. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாம இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட நெருக்கமா தான் இருக்கேன்.
ஐ see you as my child. You are my child. சில்ட்ரன் டூ யூ ஹேவ் எனி திங் டு eat? பிள்ளைகளே இதான் சாப்பிட இருக்கான்னு அவர் போய் கேட்கிறார். அதுக்கு அவனுக்கு என்ன சொல்றானுங்க பாருங்க பதில். நோ அப்படின்ட்டானுங்க. ஏன்னா ஒண்ணு இல்ல, ஒண்ணு அகப்படல. உடனே இயேசு என்ன சொல்றாரு? 6வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, சரி, ஓகே, அது விட்டுருங்க. நேரம் 9வது வாங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ நல்லா கவனிங்க. போதும் சிஸ்டர். இயேசு அவங்ககிட்ட மீன் கேட்கிறாரு, இவனுங்க மீன் இல்லைன்ட்டானுங்க. இப்ப இயேசுக்கு யார் மீன் கொடுத்தா? கவனிச்சு பாத்தீங்களா? மீன் இயேசுக்கு யார் கொடுத்தா? நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்களா? நீங்க தான் ஆண்டவரே என்கிட்ட மீன் இல்லைன்றீங்க. அவர் என்ன பண்றாரு? ஏன்டா உதவாக்கறீங்களா? நான் சொல்றதும் கேட்க மாட்டீங்க, இன்னும் ஒழுங்கா பிடிக்க மாட்டீங்க, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன தராண்டா பண்றது அப்படின்னு சொன்னாரு. உடனே வலைய அந்த பக்கம் போடணும்னா அவனுங்க போட்டானுங்க. போட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தா மீன் இங்க ரெடியா இருக்கு. ஏன்னா வந்த பிறகு மீன் குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட முடியாது, டைம் இல்ல பாருங்க. அது மீனை எடுத்து மசாலா போட்டு பொரிச்சு எப்ப எடுக்கிறது, பொரிச்சு எடுக்கிறது. அதனால என்ன பண்றாரு? முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி அழகா வேக வச்சு மசாலா போட்டு வேக வச்சு வறுத்து வச்சிருக்கிறாரு. எங்க இருந்து வந்துச்சு? இதை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க செய்யற வேலைனாலதான் நீங்க சாப்பிடுறீங்கன்ட்டு. இதை சொல்ல சொன்னார் ஆண்டவர். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க செய்கிற அந்த வேலையினாலதான் நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு. நீங்க செய்யற வேலையினால சாப்பிடல, அவர் தான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார். Hallelujah. He is your source, not your work. Amen. Hallelujah. நீங்க செய்யற வேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலை. அது உங்களுடைய சாப்பாட்டுக்காக அவர் கொடுக்கலங்க. அது நீங்க வேலை செய்யணும், மனுஷன் வேலை செய்யணும். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அதை மாற்ற முடியாது. அது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நீதி. இட்ஸ் a principle, it is a value that God has set upon man. ஒவ்வொரு மனுஷனும் வேலை செய்யணுமாங்க. வேலை செய்யாதான் சாப்பிடக்கூடாதுன்னே பைபிள்ல போட்டிருக்கு. பவுல் எழுதுறாரு. ஆதாம் வேலை செஞ்சான், சாப்பாட்டுக்காக வேலை செய்யல, தேவன் வேலை செய்ய சொன்னார், வேலை செய்தான். ஆனா இன்றைக்கு பிசாசு எப்படி போதிச்சிருச்சு நமக்கு? நீ வேலை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு. கரெக்டா இல்லையாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேலை செய்யலன்னா கஷ்டப்படுவேன், வேலை செய்ய. அதுக்காக ஐ எம் நாட் சேயிங் டோன்ட் ஒர்க் பண்ணணும். நான் வேலை செய்யறேன், வேலை செய்யாமலாம் இல்ல. எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ யூஸ் டு டேக் த காஸ்பல். நீங்க வேலை செய்றீங்க, ஆனா எதுக்கு? அந்த வேலையினால நான் பிழைக்கலங்க. எப்படி நீங்க பிழைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவினால நீங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆமென். அவன்கிட்ட மீன் கேட்டார், அவனுக்கு இல்லைன்னு ஒண்ணு. இயேசு என்ன சொல்றாரு? எப்பா உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ முழுதும் நீ என்ன பண்ணிட்ட? உழைச்சிட்ட, உனக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஆனா கவலைப்படாத, நான் உனக்கு போஷிப்பேன். ஐ வில் பி a ப்ரொவைடர்ன்றார். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நோ மேட்டர் வாட், God will provide for you. You might be toiling hard, you might be sweating and doing everything, and you might say, எனக்கு எதுவும் நடக்கல ஆண்டவரே, எனக்கு எதுவும் தெரியல ஆண்டவரே, I don't see any hope in my life. நீங்க சொல்லலாம், ஆண்டவர் சொல்றாரு, I am your provider. யோசேப்பு எகிப்துல என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் அவன்கிட்ட ஒரு குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தானுங்க. குறையே இல்ல, இருக்காது. ஆனா இவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, இவன் போத்திபார் மனைவி அடைய ட்ரை பண்றான், இவன் அப்படி இப்படின்னு பழி மேல போட்டு அவனை கீழே இறக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் உங்களை கீழே தள்ளி கொண்டிருக்கலாம், மனிதர்கள் உங்களை என்ன பண்ணலாம், குறை பேசி கொண்டிருக்கலாம், மனிதர்கள் நீங்க செய்யற வேலையை அங்கீகரிக்காமல் கூட இருக்கலாம். யூ மைட் நாட் ஈவன் ரிசீவ் வாட் யூ டிசர்வ் இட். நீங்க என்ன வேணும்னு நான் செய்யற வேலைக்கான பலன் இல்லைன்னு கூட நீங்க நினைக்கலாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. நான் நல்லா வேலை செய்யறேங்க, உண்மையா இருக்கிறாங்க, நான் ஏமாத்தல, பொய் சொல்ல, எதுவும் பண்ணல, கர்த்தருக்கு பயந்து நான் வேலை செய்யறேன், ஆனா எனக்கு வர வேண்டியது வர மாட்டேங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டியது கர்த்தரத்துல இருந்து வரப்போகுது. உங்களோட மீன் கர்த்தர் கொண்டு வருவார். டேக் திஸ் வேர்ட், ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே. இது ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு இன்னைக்கு. வாட் யூ நீட் இன் யுவர் லைஃப், God will provide for you. எந்த மனுஷன் கிட்டயும் நீங்க போய் கையேந்தி நிக்க வேண்டாம். Exaltation always comes from the Lord. Psalm 75 verse 7 போடுங்க. சங்கீதம் 75:7.
ஓகே. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை முந்தின தாழ்த்தி 6 படிங்க சிஸ்டர். 6th verseல இருந்து படிங்க. 6, 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ம் ம் படிங்க. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். போதும். ஃபார் எக்ஸால்டேஷன், இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா எக்ஸால்டேஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ப்ரொமோஷன் வரும். ஃபார் எக்ஸால்டேஷன் அண்ட் ப்ரொமோஷன் 6வது வசனம் கம்ஸ் நெய்தர் ஃப்ரம் த ஈஸ்ட், வெஸ்ட், நார் ஃப்ரம் சவுத். நல்லா கவனிங்க, இங்க 3 டைரக்ஷன் தான் போட்டிருக்கு. ஆனா நமக்கு 4 டைரக்ஷன் இருக்கா இல்லையாங்க? we have ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் இல்லையா? ஆனா இங்க எத்தனை டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கு? 3 தான் மென்ஷன் பண்ணிருக்கு. நார்த் எங்க போச்சு? நார்த் ஆல்வேஸ் சிக்னிஃபைஸ் காட். ஓகே. நார்த் அப்படின்னாலே எங்க இருந்து யாரை சிக்னிஃபை பண்ணுது? கர்த்தரை சிக்னிஃபை பண்ணுது. இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் காட். Amen. So exaltation and promotion comes neither from east, west, south, but it is God who exalts one and puts down another. அப்பனா கர்த்தர் தான் ஒருத்தனை உயர்த்துகிறார். சோ உங்களை உயர்த்துகின்ற வேலை யார் செய்ய போறா? கர்த்தர் தான் செய்ய போறார். பேதுரு கீழே போய்கிட்டே இருந்தாங்க. பேதுரு kept going down. பேதுரோட கிராஃப்ல பாத்தீங்கன்னா டிப் ஆயிட்டே இருக்குது, கீழே போய்கிட்டே இருக்குது. ஆண்டவரை மறுதளிக்கிறான். அதுக்கப்புறமும் திரும்ப ஆண்டவர் சந்திக்கிறாரு, ஆவியை ஊதுறாரு. அப்பவும் திரும்ப மீன் பிடிக்க பழைய வேலைக்கு போறான், கீழே போயிட்டே இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அவனை உயர்த்துகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீமோன் பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை போஷிப்பாயாக. He comes back again and restores him to his calling and to his purpose. இதுதான் தேவனுடைய நன்மை உங்க வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறது. Hallelujah. This is what the goodness of God does in your life. புரியுதுங்களா? குட்னஸ் ஆஃப் காட் தான் இன்னைக்கு சபைக்கு தேவை. அதிக அபிஷேகமோ அதிக வல்லமையோ கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்ற அதிக வெளிப்பாடு தான். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே அதிகமா வல்லமை கொடுங்க, அதிகமா அபிஷேகம் கொடுங்கன்றாங்க. I want to tell you, you have all the power, all the anointing inside of you. You have the dead raising power inside of you. மரித்தோரை உயிரோட எழுப்புற வல்லமையா உங்களுக்குள்ளதாங்க இருக்குது. நீங்க ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், ஆண்டவரே நான் மரித்தோரை உயிரோட எழுப்பணும். You don't have to pray for that. I have never prayed for that. I have never prayed for that. நான் ஒன்னே ஒன்று தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்குள்ள என்ன இருக்குன்றத, எனக்குள்ள எவ்வளவு உள்ள போட்டிருக்கீங்கன்றத எனக்கு புரியணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எவ்வளவு நல்லவர்ன்றது எனக்கு புரியணும். நீங்க எவ்வளவு அன்பானவர்ன்றது எனக்கு புரியணும். நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்றது எனக்கு புரியணும். இதுக்குதான் நம்ம ஜெபம் செய்ய வேண்டியதா இருக்குது. இதுக்குதான் நம்ம வேதத்தை படிக்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் பிசாசானவன் வார்த்தையை திருட வரான். மார்க் 4 போட்டிருக்கு, பிசாசானவன் என்ன பண்றானா? வார்த்தையை திருடிட்டு போறான். அந்த தீஃப், அந்த enemy comes and steals the word. அந்த வழி அருகே விழுகிற விதைகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் என்னது? அப்படின்னா என்னது? அந்த வார்த்தைகள் எல்லாம் யார் திருடுறாரா? பிசாசு திருடிட்டு போறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில தான் தேவனுடைய நன்மையின் வெளிப்பாடு இருக்குது. In the word of God is the revelation and display of the goodness of God. தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன் தேவன் எவ்வளவு நல்லவர் என்ற வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்குள்ள நீங்க போய் தியானமா இருந்து அந்த வார்த்தையே என்னுடைய ஜீவன், அந்த வார்த்தையே என்னுடைய எல்லாமாக இருக்கிறது, அதுக்குள்ள நீங்க இறங்கும் பொழுது கர்த்தர் நல்லவர்ன்றதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அதனாலதான் பேதுருக்கு ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்களேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அப்படின்றது நான் பேசின வார்த்தைகள் உன்னிடத்துல இருந்து ஒளிந்து போகக்கூடாது. ஏன்னா இயேசுவோட வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அது ஒளிந்து போகக்கூடாது. எப்பா நீ இன்னைக்கு ஒரு மாதிரி ஸ்டூப்பிடா ஆக்ட் பண்ணுவ, ஒரு மாதிரி மூடு சரியில்லைன்னா அப்படி இப்படின்னு பண்ணுவேன். ஆனா நான் போட்ட வார்த்தை என்ன ஆகக்கூடாது, என்னைக்குமே உங்களுக்குள்ள இருந்து ஒளிந்து போகக்கூடாதுப்பா. அதுக்குதான்ப்பா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்றது. ஏன்னா வார்த்தை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவன்கிட்ட திரும்பி வரதே பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசு வார்த்தையை திருடுறதுக்கு இடம் கொடுத்ததுனால திரும்ப தேவன்கிட்ட போக முடியல அவங்களால. ஏன்னா வார்த்தை இல்லாத இடத்துல என்ன வந்துருது? கண்டம்னேஷன் வந்துருது. குற்ற மனசாட்சி உள்ள உட்காந்துட்டு என்ன சொல்லுது? தேவன் உன்னை அவ்வளவுதான், தேவன் உன்னை கைவிட்டார், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், நீ இப்படியேதான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு, உன்னை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றது. நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன், மன்னிக்கவே மாட்டாருங்க, என்னெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாருங்க. ஏன்? ஏன்னா வார்த்தையை பிசாசு திருடிட்டு போயிட்டான்.
சோ எதுக்கு அதிகமா நேரம் செலவு பண்றீங்களோ இல்லையோ உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில அதிகமாக தியானமா இருக்கிறது தான் செலவு பண்ணும். நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்றது இட் டசன்ட் மேட்டர் ஆல்சோ. இந்த சபைக்கு போனா நல்லா இருப்போம், அந்த சபைக்கு போனா நல்லா இருப்போன்றதே மேட்டர் கிடையாது. பெஸ்ட் சபைக்கு போனாலுமே வார்த்தை இல்லைன்னா ஒன்னும் ஆகாது. அது தெரியுமா உங்களுக்கு? இயேசுவே பாஸ்டா இருந்தாலுமே நீங்க வார்த்தையில் இல்லைன்னா என்ன ஆகாது? ஒன்னும் நடக்காது. அதனாலதான் பேதுரு தெளிவா சொல்றேன், என் பக்தியும் இல்ல என் சக்தியும் இல்ல. இட் இஸ் நாட் மை ஹோலினஸ் ஆர் காட்லினஸ் ஆர் நாட் மை பவர், இட் இஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு என்ற நாமம் தான். நான் என்னோடது எதுவுமே இல்லப்பான்னு கண்டுபிடிச்சிட்டான் பேரு. ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னை பத்தி. எத்தனை தடவை ஆண்டவர் விட்டுட்டு விலகி போனா, எத்தனை தடவை ஆண்டவர் மறுதளிச்சான். ஆண்டவர் சொல்ல சொல்ல வந்து அவன் வழியிலேயே போனான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? திரும்ப வந்து அவனை ரெஸ்டோர் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அதனாலதான் அவனுக்கு வந்து he's got full confidence. It is not him, but it is the power of Christ that is working in him. ஆமென். ரோமர் 2:4 போடுங்க. ரோமர் 2:4. ரோமன்ஸ் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. Do you despise the riches of his goodness, forbearance and long suffering, not knowing that the goodness of God leads to repentance? தேவனுடைய தயவு, தேவனுடைய நன்மை உங்களை எதுக்கு நேரா நடத்துதாங்க? மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்கு அவனுக்கு தேவை என்னதுங்க? தேவனுடைய தயவு, தேவனுடைய நன்மை தான். He needs God's goodness. உங்க பிள்ளைகள் மனம் திரும்பணும்னு நீங்க வந்து விரும்புனீங்கன்னா, நான் சொல்றேன், ஆண்டவர் நல்லவர் என்பதே அவங்களுக்கு போதிங்க. முதல்ல teach them that God is good. Don't teach anything else to them. இதை மட்டும் டீச் பண்ணுங்களேன். நீங்க இதை டீச் பண்ணுங்க அவங்களுக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதிங்க அவங்களுக்கு. யோசேப்போட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு காரணம் வந்து யாக்கோபின் போதனை தான். ஏன்னா யோசேப் வந்து எப்பொழுதும் யாக்கோபோட கூடாரத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பானா. வசனம் இருக்கு, he is always in the tent with ஜேக்கப்னு இருக்கு. கூடாரத்துல எப்பவுமே இருப்பான். அண்ணன்கள் எங்க போயிடுவானுங்க? ஆடு மேய்க்க போயிடுவானுங்க. ஆனா தலைவர் மட்டும் எங்க உட்காந்துருப்பாரு? கூடாரத்துல அப்போட உட்காந்துருப்பாரு. அப்போட உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு ஸ்மார்ட் போன், இவர் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாரா? அந்த ஆளுக்கு வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்களா? கிடையாது. அப்பாவும் அவனும் பேசி கொண்டு இருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பா சொல்லியிருப்பாரு, உங்க தாத்தா இருக்காருல, கொள்ளு தாத்தா, பெரிய தாத்தா ஆபிரகாம், அவர் எப்படி இருந்தா தெரியுமா? விக்கிரகத்தெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரை ஆண்டவர் அழைச்சாரு. பிள்ளையே கிடையாதுரா அவருக்கு. 100 வயசுல பிள்ளை பிறந்துச்சுரா. உங்க தாத்தா 100 வயசுல பிறந்தாரா? யார்? ஐசக்கு 100 வயசுல பிறந்தாரு. அப்புறம் என்ன, ஐசக்கு வந்து இதுல இருந்தாரு, பெலிஸ்தியர்கள் இருந்த இடத்துல இருந்தாரு. பெலிஸ்தியர்கள் அவர்களோட இதெல்லாம் மூடுனானுங்க, துறவுகள்லாம் மூடினாரு. ஆனா ஆண்டவர் ஏகோபத்தை உண்டாக்கினாரு. இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு உட்காந்து. அப்புறம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? உங்க தாத்தா இருக்கிறாரு லாபான்னு, மோசமான ஆளியா இருந்தாலு, கொள்ளாதவன் லாபான்னு உன் தாத்தா. என்னை வந்து 10 தடவை சம்பளத்தை மாத்தி என்னை பிச்சைக்காரனாகணும் ட்ரை பண்ணாரு. ஆனா ஆண்டவர் என்ன பெரிய பணக்காரனா வச்சிருக்காரு பாத்தியா அப்படின்னு இருப்பாரு. இப்ப இதெல்லாம் உள்ள போயிடுச்சு அவங்க உள்ள. இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதைத்தான் சொல்லியிருப்பாரு. வேற என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா கிடையாதுங்க. 12 புள்ளைய வச்சு சோறு போடுறது. அவன் ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கானுங்க உட்காந்து. 12 புள்ளைய சோறு போட்டுட்டு இருக்கான் அவன். சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் சொல்லி, இந்த பாரு இப்படிதான் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். ஒரு கோலோட தான் இந்த யோர்தான் நதியை தாண்டி போன 2 பரிவாரத்தோட ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரு. இந்த கதையெல்லாம் சொல்லினோன்னா அவனுக்குள்ள யோசேப்புக்குள்ள எப்படி போயிடுச்சு உள்ள? இந்த தேவன் நல்ல தேவன், இந்த தேவன் வாக்கு மாறாத தேவன், இந்த தேவன் உடன்படிக்கையின் தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் என் தேவன் என்ற அந்த நிச்சயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அந்த நிச்சயம் வந்த உடனே அவனுக்குள்ள தரிசனங்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க எப்படி தரிசனம் வருது பாருங்க அவனுக்கு. அந்த நிச்சயம் வந்தோன்னா தரிசனம் வருது. என்ன தரிசனம் வருது? தன்னோட அண்ணன்களோட அடிக்கட்டெல்லாம் அவனை பார்த்து வணங்குதான். சந்திரனும் சூரியனும் அவனை பார்த்து வணங்குதான். அந்த சந்திரனும் சூரியனும் வணங்குறது வந்து அவங்க அம்மா அப்பா வணங்குறது கிடையாது. நல்லா கவனிங்க. ஏன்னா யாக்கோபு வந்து எகிப்துக்கு வரும்போது அம்மா கிடையாது, ரெபெக்கால் கிடையாது. ரெபெக்கால் சாரி, ராகேல் கிடையாது, ரேச்சல் கிடையாது, ராகேலும் கிடையாது, யாரும் கிடையாதாங்க. அப்ப சந்திரன் சூரியன் வணங்குதான் என்ன அர்த்தம்? காலம் அவனுக்கு வணங்கிச்சு. அவனுக்கு டைம் வர்ஷிப்ட் ஜோசப். ஏன்னா இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப எடுக்கிறான் யோசேப்பு.
12 வருஷம் அடிமையா இருந்தான், 80 வருஷம் அரசாள்றான். 12 பெருசா 80 பெருசாங்க? ரெண்டாவது பிள்ளைகிட்ட கேட்டா கூட சொல்லிடும் 80 தான் பெருசுன்றோம். ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? யோசேப்பே போகல, நீ வந்து அடிமையா இருக்கிறாயா? அமெரிக்கால ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, நார்த் கேரளைனால, எனக்கு தெரிஞ்சவர். அவர் சொல்லுவாரு, தம்பி எல்லாரும் 12 தான்ப்பா பேசுறாங்க, நான் 80 தான்ப்பா பேசுறேன் அப்படின்னு. 80 எப்பவுமே அவர் மெசேஜ்ல 80 தான் பேசுவாரு. அப்பதான் நானே யோசிச்சேன், ஆமால எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது யோசேப்பு பாரு போர்த்திபார் வீட்டு அடிமையா தான், யோசேப்பு பாரு இங்கே தான் 12 வருஷம் கஷ்டப்பட்டான். 12 ஆனா நீனும் யோசேப்பு போல கஷ்டப்படணும் தான். கஷ்டப்பட யாருமே கஷ்டப்படாமலாம் வந்து மேல வரல, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு டைம் வந்து அவங்க பர்சிக்யூஷன்ல இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா 80 வருஷம் கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்தான். 80 வருஷம் அவனும் ஆசீர்வாதமா இருந்தா, மற்றவர்களையும் ஆசீர்வதிச்சான். 80 வருஷம் எப்படி பண்ணான்? வாழாகாமல் தலையா இருந்தான். ஆனா அந்த 12 வருஷம் அவங்க எப்படி இருந்தாங்க? கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் காரிய சித்தியா இருப்பேன் என்ற விசுவாசத்தோட இருந்தான். கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் வாழாகாமல் தலையா இருப்பேன். கர்த்தர் என்னோட இருக்கிறார், என் தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இருந்தான் அந்த 12 வருஷம். அந்த நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா அவனுக்கு சொன்ன தேவனுடைய வசனங்கள் தான். இந்த தேவன் தான்ப்பா உன்னுடைய தேவனு, உங்க அப்பா ஒண்ணுமே இல்லாம மேல வந்திருக்கான்ப்பா, உங்க அண்ணனை கொல்ல வந்தான், ஈசா கொல்ல வந்தான் யாக்கோபு. he fled for his life. துரத்திட்டு வந்தான் உங்க பெரியப்பன். உங்க பெரியப்பா ஒரு பெரிய கோவக்காரன், அவன் துரத்திட்டு வந்தான். ஆனா தேவன் என்னை எப்படி இருந்தான்? யாக்கோபு வந்து கல்லுக்கு தலைக்கு கூட வந்து கல்லை வச்சுதான் தூங்கினான் பெத்தேல்ல. ஒரு துணி, ஒரு இது கிடையாது, ஒரு தலையணி கிடையாது, ஒரு துணி கிடையாது, ஒரு பெட்ஷீட் கிடையாது கையில. அப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் வந்து சீமானாக மாத்தினார், ஆசீர்வாதமாக மாத்தினார். 12 பிள்ளைகளை கொடுத்தாரு, இத்தனை மனைவிகளை கொடுத்தாரு, பொண்ணு வெள்ளியும் எல்லாத்தையும் கொடுத்தாரு. உங்க மாமனார் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி பெரிய ஆள் ஆகினாரு அப்படின்ற கதையெல்லாம் கேட்டானா அவன் உள்ள போய் வசனம் உட்காந்துருச்சு. அதனாலதான் சங்கீதக்காரன் எப்படி எழுதுறாருன்னா, வாங்க Psalms 105 வாங்க, சங்கீதம் 105ல 19 18 இருந்து படிங்க. 17, 18, 19. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. Until the time that the word of the Lord came to pass, the word of the Lord tested Joseph. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை அவன் என்ன பண்ணிச்சான்? புடமிட்டது. டெஸ்ட் பண்ணதுன்னு நீங்க உடனே டெஸ்ட் இப்படி போயிடக்கூடாது. நம்ம ஊர்ல இருக்கிற டெஸ்ட் கிடையாது. டெஸ்ட் ஜோசப்னா the word of the Lord brought the best out of him. டெஸ்ட் எதுக்குங்க வைக்கிறாங்க? ஃபெயில் ஆகிறதுக்கு எல்லாரையும் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்க? நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்குன்றதை அவதான் வெளியே காட்டும். கரெக்டா இல்லையா? டெஸ்ட் இஸ் டு ஷோ ஹவு மச் யூ நோ, என்ன தெரியும்ன்றது. சோ வேர்ட் ஆஃப் த லார்ட் வந்து அவனுக்குள்ள இந்த பெஸ்ட்டை வெளியே கொண்டு வந்துச்சான். See, word of the Lord is so powerfulங்க. நான் ஏன் வந்து வார்த்தை நீ கூட நினைக்கல, என்ன பிரதர் எல்லா வாரமும் வார்த்தைன்னு பேசுறீங்கன்ட்டு. வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க, பேசுறேன். இல்ல இது புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த டாபிக் போயிடுறேன். உங்களுக்கு புரியுதோ இல்லையா, எனக்கு புரியுற வரைக்கும் நான் பேச போறேன். என்னங்க, எனக்கு புரியுற வரைக்கும் நான் பேச போறேன். அந்த வேர்ட் ஆஃப் த லார்ட் டெஸ்டட் ஜோசப்பா. சோ ஆண்டவரோட வார்த்தை அவனுக்குள்ள இருக்க பெஸ்ட்டை வெளியே கொண்டு வருது. என்ன பெஸ்ட் கொண்டு வருது? ஒரு சிறந்த அடிமையா இருக்கிறான், அந்த பெஸ்ட்டை வெளியே கொண்டு வருது. he was a great employee. நல்ல வேலை சார், நல்ல வேலைக்காரன் அவன். அதை வெளியே கொண்டு வருது. அவன் வந்து ஒரு சீமான் வீட்டுல பிறந்தவங்க. அவன் வந்து இஸ் நாட் a man who was born in a hut. சீமான் வீட்டுல பிறந்தான். யாக்கோபுக்கு பையங்க. யாக்கோப் பெரிய சீமான். அவன் பாவம் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாரு. யாக்கோப்பு நல்லா இருந்தாரு, வாழ்ந்தாரு மனுஷன். அங்க பிறந்தான், ஒரு வேலை செய்ய மாட்டான் வீட்டுல. ஆனா அவன் போர்த்திபார் வீட்டுல அப்படி வேலை செய்யலாம். போர்த்திபார் தனக்கு உண்டானது எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டான். மனைவியை தவிர எல்லாம் கையில இருக்குது அவன் கையில. எப்படி? word of the Lord brought the best out of him. சோ இன்னைக்கு யோசேப்பு மாதிரி நீங்க வந்து அமுக்க போடுறீங்கன்னா நீங்க சொல்லணும், no, the word of the Lord will bring the best out of me in this season. இப்படிதான் நீங்க சொல்லணும். என்ன இது கர்த்தர் இருக்காரா, கர்த்தர் போயிட்டாரா, இப்படி பேசக்கூடாது. இது பிசாசோட வார்த்தை. இது
நிறைய கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படும் போது கர்த்தர் போயிட்டாருன்னு பேசுறாங்க. எங்க போயிட்டாரு? நீங்க தான் கர்த்தர் போயிட்டாருன்னு அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க சொல்லணும், இல்ல இந்த சீசன்ல நான் யோசேப்பு மாதிரி ஷைன் ஆகும். ஏன்னா எல்லாமே ஒரு சீசன் தான். பேர் எழுதுறாருல, ஃபார் லிட்டில் வைல் யூ ஹவ் பீன் த்ரூ வேரியஸ் ட்ரையல்ஸ். கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் சோதனைக்குள்ள உட்படுத்தப்பட்டீர்கள். 1 பேதுருவில் எழுதுறாரு. கொஞ்ச காலம் தான். அது முடிஞ்ச உடனே என்ன ஆகுது பாருங்க, 20வது வசனம் படிங்க சிஸ்டர். அது முடிஞ்ச உடனே the word of the Lord tested him and immediately what happened? verse 20. ராஜா ஆள் அனுப்பி அவனை விழுக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அடுத்தது, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஹல்லேலூயா. 80 வருஷம் தன் பிரபுக்கள், ராஜாக்கள், அவன் வீடு எல்லாமே யாருக்கு பணிந்திருந்தாங்களாம்? யோசேப்புக்கு இருந்தாங்க. எவ்ரிதிங் வாஸ் அண்டர் ஜோசப். தன் வீட்டுக்கு ஆண்டவன். he was the lord over the house of Pharaoh. why? because he allowed the word of God to form him. தேவனுடைய வார்த்தை தன்னை உருவாக்குவதற்கு யோசேப்பு இடம் கொடுத்தான். அதனாலதான் யோசேப்பு 80 வருஷம் அரசாண்டான். சும்மா ஒண்ணு அங்க அவனை கொண்டு போய் உட்கார வைக்கல ஆண்டவர். நம்ம எல்லாரும் ஜோம் பண்ற, ஆண்டவரே யோசேப்பு போல என்னை உயர்த்துங்க. நான் முதல்ல உங்களுக்கு என்ன சொன்னா, அந்த ஜோம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டோட வார்த்தை உங்களை புடமிட நீங்க அலோவ் பண்ணுங்க. புடமிடுறதுனா உங்களை போட்டு நசுக்கி அமுக்காது, உங்களை ஷேப் பண்ணும். அதுதான் புடமிடு. உங்களை ஷேப் பண்ணும். உங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சிருஷ்டி புது சிருஷ்டி. உங்களுக்குள்ள இருக்கிறது நியூ கிரியேஷன். உங்களுக்குள்ள இருக்கிற இருதயம் புதிய இருதயம். யூ ஹாவ் அ நியூ ஹார்ட், யூ ஹாவ் அ நியூ ஸ்பிரிட். உங்களுக்குள்ள இருக்க கெப்பாசிட்டி 1000 மடங்கு பெருசு. முந்தில காட்டிலும் இப்ப உங்க கெப்பாசிட்டி எப்படிங்க இருக்குது? 1000 times பிகர். சோ இப்ப இதெல்லாம் வெளியே வரணும். இந்த கெப்பாசிட்டி, இந்த எபிலிட்டி, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள் எல்லாம் உங்களை விட்டு உள்ள இருந்து வெளியே வரணும். எப்படி வரும்? வார்த்தை உள்ள போகும்போது அதெல்லாம் வெளியே கொண்டு வரும். வார்த்தை உள்ள word is a seed which brings a harvest. வார்த்தை ஒரு விதை. அந்த விதை அறுவடை கொண்டு வரும். சோ இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறது, வார்த்தை விதையாக இருக்கிறது. விளைச்சலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இருதயம் நல்ல நிலம், வார்த்தை விதை. அந்த வேர்டு, அந்த பேதுரு எழுதுறாருல, இன்கரப்டபிள் சீட் which is the word of God. அந்த அழிவில்லாத வித்து, தேவ வசனம். அந்த வசனம் என்ற அந்த வேர்டு ஸ்போரா. ஹீப்ரூல ஸ்போரா என்ற வார்த்தை சீடு, ஸ்போர்ட்ஸ். இந்த பாலினேஷன்ல எல்லாம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றாங்கல்ல, கிராஸ் பாலினேஷன் பயாலஜில படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்போர் என்ற வார்த்தை ஸ்பெர்மா அப்படின்ற வார்த்தையில இருந்து வருது. ஸ்பெர்மா அது சீடு. ஸ்பெர்மா என்னது? அந்த நம்ம இதுல மேல் சீடு ஸ்பெர்ம் அப்படின்வாங்க, ஸ்பெர்மா. சோ சீடு. அது உங்க நிலம் கிரவுண்ட், ஊம்பு. உங்களோட இருதயம் ஊம்புனா என்னது? ஒரு கர்ப்பப்பை மாதிரி. அந்த சீடு போய் அதுல உளுந்த உடனே என்ன ஆகுது? 30, 60, 100 மடங்கான அறுவடையை கொண்டு வந்துருமா. சோ இப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். நிலத்துல இருக்கிற நன்மைகள் எல்லாம் வெளியே வரணும். எப்படி வரும்? வேர்டு உள்ள போகணும். நிலத்துல எல்லாத்தையும் உள்ள டெபாசிட் பண்ணிட்டாரு. உங்களுடைய புதிய இருதயத்துக்குள்ள, புதிய ஆவிக்குள்ள அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமைய, கர்த்தத்துவம் எல்லாமே உள்ளதா இருக்கு. யூ ஆர் இன் த காட் ஹெட் அப்படின்னு எழுதுறாரு பவுல். எல்லாமே உள்ளதா இருக்குது. ரைசிங் த டெட் பவர் உள்ளதா இருக்குது. உலகத்தை மாற்றும் வல்லமை உள்ளதா இருக்குது. ஆனா அது எப்படிங்க வெளியே வரும்? எப்படி வெளியே வரும்? வார்த்தை உள்ள போகும்போது தான் வெளியே வரும். வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் ஸ்லேவரி அபாலிஷ் பண்றாரு இங்கிலாந்துல. இட் வாஸ் a வெரி குட் கிறிஸ்டியன். அவர் வீட்டுக்கு சில நேரம் நடந்து போவாராம். வீட்டுக்குலாம் நடந்து போகும்போது சங்கீதங்களை என்ன பண்ண, சங்கீதம் 119 ரிசைட் பண்ணிக்கிட்டே போவாராம். சங்கீதம் 119 தெரியுமா? லாங்கஸ்ட் ஸ்டாம்ஸ் அதான். 119 என்ன பண்ணுவாராம்? அறிக்கை பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே போறான் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ். he was responsible for the abolition of slavery in the English Empire. சாதாரண காரியம் கிடையாதுங்க. சாதாரண காரியம் அது. ஒரு லாவே பாஸ் பண்றாரு பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து, எம்பியா சங்கீதத்தை படிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பான். பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ், பெரிய பெரிய ரெஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்த ஆளுங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? வார்த்தை மேல உறுதியா இருந்தவங்க தான். வில்லியம் கேரி, தி ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா, வார்த்தையின் மேல உறுதியா இருந்த ஒரு மனுஷன். எல்லாருமே பாருங்க, அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? டிரான்ஸ்பர்மேஷன் அண்ட் ரெஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆமென். சோ இந்த வார்த்தை இன்றைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் அவைலபிள் டு யூ ரைட் நவ். பேதுருக்குள்ள இந்த வார்த்தை போனதுனால பேதுரு அசைக்கவே முடியல யாராலும். கடைசி வரைக்கும் அவன் எப்படி இருந்தாங்க?
எந்த பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொன்னானோ அந்த பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? அவன் சிலுவையில் அடிக்கும் பொழுது அவனை கொண்டு போய், என் இயேசுவை நீங்க சிலுவையில நேரா வைத்து என்ன பண்ணீங்க? அரைஞ்சிங்க, என்ன தலையில வச்சு அரைங்க நான் அப்படின்னு சொன்னான். அதே பேதுரு தன் வாயால அதை சொன்னான். From where did he get that guts to say that? From the word of God. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரிடத்துல தீமை ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நல்லா கவனிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யார் சொல்லியிருக்கிறாங்க? என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எனக்கு சகாயர், நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாருங்க? என்னை விட்டு விலக மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு, என்னோட கூட முடிவு பரிந்தம் இருப்பார். ஆகையால் நான் தைரியத்தோட இருப்பேன். கர்த்தரே என் சகாயர். கர்த்தரே என் சகாயர் என்ன தெரியுமா அர்த்தம்? The Lord, the maker of the heaven and earth is my helper. அதுதான் அதுக்கு அர்த்தம். கர்த்தரே என் சகாயர்னா சாதாரண சகாயர் கிடையாதுங்க. அவரு ஆபிரகாம் சொன்னா பாத்தீங்களா, சோதோம் ராஜாட்ட, என் கைகளை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் இடத்துல நான் உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னா. சோ கர்த்தரின் சகாயம் நீங்க சொல்லும் போது இதான் சொல்றீங்க, my hands are lifted up towards the heaven, the makers of the heaven and the earth. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவரிடத்தின் கைகளை உயர்த்தி இருக்கிறேன். அவரே எனக்கு உதவி செய்வார், அவரே என் சகாயர். ஆகையால் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? பிசாசு என்னை என்ன செய்ய முடியும்? வியாதி என்னை என்ன செய்ய முடியும்? பட்டயம் என்ன செய்ய முடியும்? தரித்திரம் என்ன செய்ய முடியும்? Nothing by shall any means hurt me. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இததான் நீங்க வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும். கர்த்தரே என் சகாயர். God is my helper. God is my helper. God is my helper. God is my helper. Amen. I want to tell you, you are all born for greatness. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய லட்சியத்துக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்காங்க. நாட் ஃபார் ஸ்மால் திங், நாட் ஃபார் அ ஸ்மால் பர்பஸ். each and every one of you is born for greatness. each and every one. நான் சும்மாலாம் சொல்லலைங்க, ஏதோ உங்களை வந்து உற்சாகப்படுத்தி உங்களை வந்து அப்படியே கிளுகிழுப்பேன். ஐ நோ மை காட், ஐ நோ மீ. என்னை பத்தி எனக்கு தெரியுங்க. நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மோசமானவன், எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். என்னை கொண்டே ஆண்டவர் வேலை செய்ய முடியும்னா உங்களை கொண்டு ஏன் வேலை செய்ய முடியாது? அவர் என்னை கொண்டே ஆண்டவர் வந்து பேய்களை ஓட்ட முடியுது, பிசாசுகளை துரத்த முடியுது, வியாதியை சுகமாக்க முடியுதுன்னா ஏன் உங்களை வச்சு அவர் செய்ய முடியாது? Why can't he do it? If God can work through Peter, why can't he work through you? If God can work through a man who doubted the very presence of Jesus. இயேசுவை வந்து இருக்காரான்னு டவுட் பண்ணவன் யாரு? தாமஸ். அவனை வச்சு இந்தியாவுக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தார். ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ரபா ஹல் அதிஹா. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ரீபா ஹல் கதா ரபா ஹதி கலபா ரபா. ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. 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 எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை விட்டு நீங்க விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. Lord, you never leave us. Lord, you never forsake us. ஹல்லேலூயா. 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 சங்கீதக்காரன் சொல்றான், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். Hallelujah. Even if a mother can forsake you, even a father can forsake you, but I will take care of you, says the Lord. Hallelujah. Rahaba lata rabba tikalaba. Hallelujah. ஆண்டவரே நாங்க தைரியத்தோட வாழ்வோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. நாங்க தைரியத்தோட வாழ்வோம். Hallelujah. Rahaba dikama lada rabba. Hallelujah. Lord, we will live in confidence. Hallelujah. We will live with our head held high. Hallelujah. நாங்க தலையை உயர்த்தி கொண்டு வாழ்வோம். Hallelujah. ஏன்னா எங்க தலையை உயர்த்துகிறவரும், Hallelujah, எங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறவரும் எங்களுடைய பிதாவாக இருக்கிறார். நீங்கள் இருக்கிறதுனால நாங்க எங்கள் தலையை உயர்த்தி கொண்டு வாழ்வோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. Rabba halada rabba tikalaba dihanama rabba lada rabba. இது இன்றைய இருக்கிறதை விட Hallelujah 1000 மடங்கு நாங்க பெருகி இருப்போம். Hallelujah. Hallelujah. Thank you Lord. We will be 1000 times more and increased
than what we are today. Hallelujah. Rabba hatiha labba diha nama rabba rabba. Hallelujah, hallelujah, hallelujah. வாழ்நாள் எல்லாம் எங்களை தூக்கி சுமக்கிற தேவனே, வாழ்நாள் எல்லாம் எங்களுக்காக நிற்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah, hallelujah. எப்பொழுதும் எங்கள் நினைவாக இருக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, thank you Lord. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை பற்றிய சிந்தனையோடு இருக்கிற நீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah, thank you Lord. Hallelujah. சகல பிசாசின் அதிகாரங்களுக்கு மேலேயும், ஹalleluya, வல்லமைகளுக்கு மேலேயும், துரத்தனைகளுக்கு துரைத்தனங்களுக்கு மேலேயும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, thank you Lord. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, thank you Lord, thank you Lord. நன்றி 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 நன்றி. ஹalleluya. ரகபா லிகதா ரபா. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, யாராவது பலவீனத்தோட இருக்கீங்கன்னா உங்க மேல நீங்க கை வச்சுக்கோங்க. கீப் யுவர் ஹேண்ட் அப்பான் யுவர்செல்ஃப். ஹalleluya. நான் பலவீனத்தோட இருக்கேன், கை வச்சுக்கோங்க. குடும்பத்துல யாராவது பலவீனமா இருக்காங்கன்னா அவங்க மேல கை வச்சுக்கோங்க. லே யுவர் ஹேண்ட் அப்பான் them. உங்க குடும்பத்துல யாராவது இருக்காங்க, உங்க பக்கத்துல யாராவது இருக்காங்க பலவீனத்தோட வியாதியோட இருக்காங்கன்னா, just put your hand upon them, lay your hands upon them and say, in the name of Jesus be healed. இயேசுவின் நாமத்தில் சுகமாயிருன்னு சொல்லுங்க. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் சுகமாயிருன்னு சொல்லுங்க. Hallelujah. Thank you Lord. I want to tell you, hallelujah, I want to tell you, the power to raise the dead is inside of you. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க கையை வச்சு இப்பொழுது உங்க வாயினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல சுகமாயிரு, இயேசுவின் நாமத்துல சுகமாறு, இயேசுவின் நாமத்துல சுகமாறு. Be healed in the name of Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி. எல்லா வியாதியும் விலகி போகட்டும். Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, வியாதி எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க ஆண்டவரே. Hallelujah. அவர் தாமே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் தாமே எங்கள் நோய்களை சுமந்தார். Hallelujah. அந்த வசனத்தின்படி எங்கள் மேல எந்த வியாதியும் கிடையாது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்க குடும்பங்கள் மேல எந்த வியாதியும் கிடையாது என்று அறிக்கை செய்கிறோம். Hallelujah. எல்லாம் இயேசுவின் மேல வந்துருச்சு. Hallelujah. எல்லா வியாதி பலவீனமும் இயேசுவின் மேல வந்துருச்சு. Hallelujah. Thank you Lord. Today we receive the divine healing of Jesus. Today we receive the healing of Jesus. Hallelujah. இயேசுவின் சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ரத்தத்துக்காக நன்றி. வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டுச்சு. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, வெளியேறப்பட்டவர்கள் என்று எங்களை நீங்கள் பார்த்து ஆண்டவரே, எங்களை உம்முடைய குமாரனின் ரத்தத்தினால நீங்க சுதந்திரித்தீங்களப்பா, எடுத்துக்கொண்டீங்களப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Seeing that we are most precious, Lord, you gave your son and shed his precious blood and redeemed us to you, Lord Jesus. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்துல ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறோம் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you Lord. Thank you Father. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். டைம் டு கிவ் டு தி லார்ட். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். என்னோட பேங்க் டீடைல் அண்ட் யூபிஐ, இது வந்து யூபிஐ கோடு, நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். என்னோட கூகுள் பே நம்பர், யூபிஐ நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, 9884160264. என்னோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், என்னோட யூபிஐ நம்பர். ஸோ நீங்க யூபிஐல போய் இதில் போட்டிங்கன்னா வந்துடும், 9884160264. இல்லைன்னு கீழே யூபிஐ ஐடி இருக்கு பாருங்க, என் பேர் JJ கிரண் பால் @OKICICI பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டீடைல்ஸ் எங்க இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஓவர்சீஸ்ல இருந்து அனுப்பணும் அப்படின்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதுக்கு இன்னும் சில டீடைல்ஸ்லாம் வேணும், அட்ரஸ் அதெல்லாம் வேணும் உங்களுக்கு. ஸோ ஓவர்சீஸ்ல இருந்து அனுப்புறீங்க, வேற கண்ட்ரில இருந்து அனுப்புறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்குறேன். அக்கௌண்ட், என்னோட அக்கௌண்ட் அட்ரஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், அட்ரஸ் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும், அதனால உங்களுக்கு அப்படி நான் கொடுக்குறேன். ஆமென். ஸோ கர்த்தருக்கு உங்களோட காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தேவை எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. கர்த்தரே உங்கள் ஆதாரம். ஆமென். we give to the Lord as a act of honor. ஆமென். நம்ம கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கிறோம். Hallelujah. So what you give to the Lord is an act of honor. நீங்க கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. Amen. So thank you so much for giving to the ministry.